ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அனுஷா பரத். இப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கும். என்னதான் ஆச்சு எங்களுக்கு அப்படின்ட்டு. நம்ம இப்போ அரௌண்ட் ஒரு 750 பீப்புள் இருக்கோம் ஆஸ் அ சேனல், ஆஸ் அ ஃபேமிலி. அதில் மோஸ்ட்லி ஒரு 200 to 250 பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 500+ பீப்புளுக்கு நான் லாயலாக இருக்கணும்னு நினச்சேன். லாயலாக இருக்கணும்னு நினச்சதுக்கே ஒரு வருஷமானு கேட்டால் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடந்துருச்சு. பேக் டு ஃபார்மா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒன்றும் எதுவுமே, நத்திங் இஸ் லைக் பிஃபோர். அண்ட் ஐம் நாட் த ஓல்ட் மீ. ஃபிசிக்கலி மென்டலி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆகணும். அண்ட் ஐ எம் நாட் ஈவன் ஷுர் நான் முன்னாடி மாதிரி ஆவேனா அப்படின்றது. பட் ஐ ஜஸ்ட் தாட் லைக் என்னென்ன நடந்தது அப்படின்றத இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ப்ளஸ் இதுக்கப்புறம் இந்த சேனலில் வீடியோஸ் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐம் ஜஸ்ட் கரண்ட்லி லிவிங் த லைஃப் வித் த ஃப்ளோ தான். இப்படி இது இன்னைக்கு செய்யணும் அப்படின்ற பிளான் எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது பிளான் இருந்தாலும் அதெல்லாம் நடக்குமான்றது என்னோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் இப்போ எனக்கு அஷ்யூர் பண்ண மாட்டேங்குது. அப்படி தான் லைஃப் ஓடிட்டுருக்கு. ஸோ we are in April 2024. So last April 2023 we happened to go to a trip to Gujarat for a family occasion or something. அதுக்காக அங்கே குஜராத்தில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்ரூமில் விழுந்துட்டாரு. ஸோ வழுக்கி விழுந்துட்டாரு. ஸோ he broke his wrist into 4 to 5 pieces. உள்ள ரிஸ்ட்டுக்குள்ள போன் வந்து 5 பீஸாக உடஞ்சிருச்சு. ஸோ இமீடியட்லி we rushed back to சென்னையில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு சர்ஜரிஸ் த ஒன்லி ஆப்ஷன் சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல அண்ட் இன் இஸ் ரைட் ஹேண்ட் ஆக்சுவலி. ஸோ he broke his right hand உடஞ்சிது. அதுக்கப்புறம் we went in for a surgery on April 14th. அப்புறம் பிளேட் வச்சாங்க, உள்ள ஒரு டைட்டானியம் பிளேட் வச்சாங்க. ஸோ the recovery took, I mean, we've already been informed that the recovery will take 3 to 6 months, but he can resume his work in a matter of 6 to 7 weeks அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ April 9th விழுந்தாரு. April 14th சர்ஜரி நடந்தது. தென் May 1st week கைண்ட்ஸ் we were back to Bangalore. So he started going for work. May 2nd வீக்லேருந்து போக ஆரம்பிச்சார். பட் he was not able to drive and other stuff. ஸோ அதனால நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவேன். ரிட்டன் வரும்போது கேப்லேயோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டில் ரிட்டன் வந்துருவார். ஸோ இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ மே எண்டில் வி ஹேட் அ ரிவ்யூ ஃபார் ஹேண்ட் அட் சென்னை. எங்களோட டாக்டர்ஸ் எல்லாமே சென்னை தான். ஸோ அதனால சென்னையில் ரிவ்யூ இருந்தது. அதுக்காக May 26th அன்னைக்கு இங்கேருந்து ஒரு கேப், ஒரு ஒன்-வே டாக்ஸி புக் பண்ணிட்டு வி கேம் டு சென்னை. மெட் ஆர் டாக்டர் அந்த சேம் டே. 26th டாக்டர் பார்த்துட்டோம். ஸோ 27th வாஸ் சாட்டர்டே ஐ கெஸ் ஆர் சண்டே சம்திங். ஸோ May 27th மத்தியானம் 3 மணிக்கு வி ஹேட் ஆர் ட்ரெயின். லால்பாக் இருந்தது. ஸோ கிளம்பணும். நான் வந்து May 27th மார்னிங் வந்து என்னோட அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிருந்தேன். ஸோ வி ஸ்டே இன் நங்கநல்லூர் ஏரியா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நங்கநல்லூர் ஏரியா பற்றி தெரிஞ்சிருக்கும். அங்கே நிறையா மெஸ் இருக்கும். ஸோ அப்பா வீட்டுக்கு போகும்போது ஐ தாட் ஓகே சாம்பார் வாங்கிட்டு அங்கே ஒரு 10 கடைன்னு ஒரு கடை இருக்குது. ஸோ என்னோட சிஸ்டர் பைக் என்கிட்ட இருந்தது. ஸோ whenever I go to சென்னை either I use my sister's bike இல்லைனா என்னோட ஃபாதர் பைக், 2 பைக்கில் ஏதாவது ஒரு பைக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பரத் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வாட்ஸ்எவர் அங்கே எங்கே போகணுன்னாலும் அதுக்கு அவங்க பைக் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த வாட்டி நான் என்னோட சிஸ்டர் பைக் யூஸ் பண்ணேன். சிஸ்டரோட பைக் அப்பா கிட்ட கொடுத்துட்டு சரி போகிறோமே, சிஸ்டர் அன்றைக்கி எங்கேயோ வெளியில் போயிருந்தா ஃபேமிலியாக. அதனால் அப்பாவுக்கு ஃபுட் வந்து சிஸ்டர் தான் தருவா. பட் அன்றைக்கி வந்து சரியாக வெளில போயிருந்தாலே ஸோ நம்ம வந்து அந்த 10 கடையில் சாம்பார் வாங்கிட்டு அப்பாவுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு 2-வீலரில் என் வீட்லேருந்து அப்பா வீட்டு 2 kilometers தான். ஸோ ஆன் த வேல தான் அந்த 10 கடை இருந்தது. ஸோ போய் ஒரு சாம்பார் ஒரு கண்டெய்னரில் ஒரு டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு அப்பா வீட்டுக்கு போனேன். ஸோ அப்பா வீட்டுக்குலேருந்து ஹை ஷுட் பி அரௌண்ட் ஒரு 250-300 meters போயிட்டு இருந்தேன். ஒரு ரொம்ப காலி ரோடு. பீப்புள் ஹூ நோஸ் நங்கநல்லூர் would have known விவி மார்ட். ஸோ விவி மார்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு பாப்புலர் சூப்பர் மார்க்கெட். அங்கே அது ஒட்டி நாப்பில் இருக்கிற ரோட்டில் லெஃப்ட்டில் ஏதோ ஒரு லேனில் தான் அப்பா வீடு. அரௌண்ட் ஒரு 5 or 6 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி ஒரு லேனில் அப்பா வீடு. போயிட்டு இருக்கும்போது நிறையா லேன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் ஒரு ஜங்ஷனில் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட். பின்னாடிலேருந்து இடிச்சாங்களா இல்லை லெஃப்ட்டில் ஒரு லேன் வருது, எனக்கு கண்டிப்பாக தெரியும். லெஃப்ட்லேருந்து வந்து இடிச்சாங்களா தெரியல. நான் 2-வீலரில் போயிட்டுருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். பிகாஸ் எனக்கு அந்த சாம்பார் கூட்டிடக்கூடாதுன்னு யூஸ்வலாக ஒரு ஸ்பீடெல்லாம் இல்லாமல் ஒரு காலி ரோட்டில் மெதுவாக போயிட்டுருக்கேன். திடீர்னு தும்முன்னு ஒரு சத்தம். அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. தும்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நினைவு இருக்கிறதெல்லாம் வந்து நான் அப்பாவோட வண்டியில் எங்கேயோ போயிட்டுருக்கேன். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு நினைவு இருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டலில் முழிச்சு பார்க்கும்போது அம்மா, என்னோட மாமியார் அம்மா, மாமனார் அப்பா, எங்கள் அப்பா பரத் எல்லாரும் கூட இருக்காங்க. ஒரே பதட்டமாக இருக்காங்க. எனக்கு வந்து மண்டை வலிக்குது, கை வலிக்குது, ப்ரீத் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருந்தது. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, யார் இடிச்சிட்டாங்க, எனக்கு யார் இடிச்சாங்க என்ன இடிச்சாங்கன்றது இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அடுத்த மாதம் மேவோட 1 year ஆக போகுது. இன்னி வரைக்கும் யாருக்குமே என்னன்னு தெரியாது. விழுந்ததில் ஃபார் மினிட் ஐ வாஸ் அன்கான்ஷியஸ்ன்றதை விட மயக்கம் வந்திருக்கு போல இருக்கு. இதெல்லாம் எனக்கு சொல்லி தான் தெரியும். எனக்கு இப்போ நான் டு பி வெரி ஃப்ராங்க், ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் எனக்கு இந்த இவ்வளோ இஷ்யூவில் என்ன நடந்ததுன்றது என்னால் ரீகலெக்ட் பண்ண முடியலன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் எனக்கு. ஏன்னா திருப்பி யோசிச்சு பார்ப்பேன் என்ன நடந்தது அப்படின்னு. ஸோ
விழுந்திருக்கேன். விழுந்ததுக்கப்புறம் வண்டி ஒரு பக்கமும், நான் ஒரு பக்கமும் விழுந்திருக்கேன். என் ஃபோனை யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நான் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் ஃபோனுக்கு ஐ நோ ஃபார் ஷூர் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. நான் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாஸ்வேர்ட் போட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி எங்கள் அப்பா வீடு இங்கே தான் இருக்குன்னு நான் சொல்லேன்னா, ஸோ அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க, அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்பா கிட்ட இருந்தனால அப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டாரு. அப்புறம் என்னோட மாமியார் அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்பா சொல்லியா இல்லை அவங்களா கால் பண்ணியிருக்காங்களே தெரியல. நான் வந்து சொன்னேன்னா இந்த ரோடு கிட்ட நான் இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரோடை பார்த்து நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு அது ஞாபகம் இல்லை. அண்ட் தென் அப்பா என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஒரு சினாரியோ மட்டும் எனக்கு ஸ்லைட்டாக ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் அப்பாவோட வண்டியில் எங்கேயோ போகிறேன் அப்படின்றது. போகும்போது நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் போகிறேம்மா, நீ அங்கே வந்துடுன்னு. பட் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அம்மா சொன்னாங்க. பட் நான் அப்பாவோட வண்டியில் போனது ஞாபகம் இருக்குது. ஸோ இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். உள்ளே நான் நடந்து போயிருக்கேன். அப்பா வண்டியிலேருந்து இறங்கி நான் நடந்து உள்ளே இருக்கிற பெட்டுக்கு போயிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் இதுக்கப்புறம் நான் முழிச்சிக்கிட்டதுலேருந்து கொஞ்சம் தெளிஞ்சிட்டேன் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து என்ன நடந்ததுன்றது எல்லாமே எனக்கு கொஞ்சம் இப்போ ரிகலெக்ட் பண்ண முடியுது. பட் இந்த சினாரியோ வரைக்கும் எனக்கு ரிகலெக்ட் பண்ண முடியல. ஸோ விழுந்துட்டேன். மண்டை இந்த இடத்துல வந்து வலி இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்னி வரைக்கும் இந்த இடம் வந்து கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும். இன்னும் ஃபுல்லாக அது வந்து அந்த ஸ்வெல்லிங் குறையில, நாளடைவில் அது குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நேராக பார்த்தா இந்த டாம் அண்ட் ஜெர்ரிலாம் இப்படி வருமே அந்த மாதிரி வந்து இந்த இடம் வந்து குண்டாகவே இருக்கும். இருந்தது அன்னைக்கு. தொட பார்க்க எல்லாருக்கும் தெரிகிற அளவு வீங்கி இருந்தது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பயம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே. ஸோ ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. தலை வீங்குது அப்படின்னோன்னா அவங்க பயந்துட்டாங்க. ஐ ஸ்டார்டட் சேயிங், எனக்கு இந்த லெஃப்ட் கை அசைக்க முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ரீத் பண்ண முடியலன்னு வேறு சொல்லிட்டு இருந்திருக்கேன். ஸோ அங்கே அட்மிஷன் போடலாம் அப்படின்னு உள்ளே போக ஆரம்பிச்சோன்னே, பட் அந்த டியூட்டி டாக்டர் செட் இல்லை, ஹெட் இன்ஜுரி மாதிரி இருக்குது, ரத்தம்லாம் வரவே இல்லை, ஸ்வெல்லிங் மட்டும்தான், ஹெட் இன்ஜுரி மாதிரி இருக்குது. செகண்ட்லி அவங்களுக்கு ப்ரீதிங் கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் தட் யூ டேக் இட் டு another hospital வேர் நீங்கள் அங்கேயே டெஸ்ட் எடுக்கலாம், பிகாஸ் சிடி எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், எல்லாமே எடுக்கணும், அதனால யூ டேக் இட் டு another hospital, we will arrange for ambulance வேறு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு உசுறு கையில் இல்லவே இல்லை. அம்மா அவ்வளோ பயந்துட்டாங்க. ஸோ லிட்ரலாக வந்து எல்லாருமே பயந்துட்டாங்க. அம்மா ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க. பரத்துக்கு வந்து நீட் அசிஸ்டன்ஸ், பரத்தால் தன்னோட ரைட் ஹேண்டை யூஸே பண்ண முடியாது. ஸோ பரத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே பயம் எல்லாருக்கும். ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டாங்க. நானும் அம்மாவும் ஆம்புலன்ஸில் இருக்கோம். பரத்தும் என்னோட அப்பாவும் வண்டியில், அப்பாவோட வண்டியில் கிளம்புறாங்க. ஸோ காமாட்சி ஹாஸ்பிட்டல் போகலாம் பள்ளிக்கரணை அப்படின்ட்டு அங்கே டிசைட் பண்ணிவிட்டு காமாட்சி ஹாஸ்பிட்டல் போகிறோம். வேனில் வரும்போதே அம்மா அழறாங்க. அம்மா அழாதுன்னு அப்பயும் நான் அம்மா அழாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐ ரிமெம்பர் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 15-20 days ஆர் அட்லீஸ்ட் ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் சர்ஜரி ஒன்லி ஐ கிரைட், ஐ கெஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் தான் நான் ஃபஸ்ட் டைம் அழுதுங்க இந்த இன்சிடென்ட்ல. சர்டன் திங்ஸ் ப்ரௌடுன்றதை விட என்னோட தைரியம் வந்து எனக்கே வந்து ஒரு சில இடத்துல வாவ் அப்படின்னு இருக்கும், ஒரு சில இடத்துல அவ்வளோதானா நீ இவ்வளோ பிரேக் ஆகிட்டியே, நான் உன்னை எவ்வளோ ஸ்ட்ராங்காக நினச்சேன் அப்படின்னு நானே இந்த ஒரு 1 year ஐ ஸ்டார்டட் வாட் டு சே அனலைசிங் மை செல்ஃப் அண்ட் மெனி ஸ்டெப், மெனி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஓ வாட்ஸ் எவர். ஸோ வேற ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கோம். அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா வர்ஷாக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ வர்ஷா அண்ட் ஃபேமிலி ஆல்ரெடி செட் அவங்க எங்கேயோ வெளியில் நியரஸ்ட் பெருங்குடிய சம்வேர் அங்கே போயிருந்தாங்க ஏதோ பூஜைக்காக. அங்கே இருக்கேன்னு சொன்னோன்னா அம்மாக்கு பயம் வந்து அப்போ வேறு யாரையாவது கூப்பிடணும்னு வர்ஷினி, பரத்தோட கசின். ஸோ வர்ஷினி சம்வேர் நம்ம வீட்டிலேருந்து அந்த ஒரு 7-8 kilometers பட் பள்ளிக்கரன்லேருந்து நேரம் அவ இருக்கா. அவளுக்கு ஃபோன் பண்ணி இது நீவா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு நிறுத்தாமல் என்னோட அண்ணா ரமணி, ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் எனி பாயிண்ட், நானாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உடனே கால் பண்ணுறது அவனுக்கு தான். அவனோட ஆஃபீஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, உரகடம் கிட்டே எங்கேயோ இருக்குது. அவனை ஃபோன் பண்ணி நீ வா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை பேருக்கு கால் போயிருக்கு. அதுக்கு நாங்கள் பள்ளிக்கரணை ரீச் ஆகிட்டோம், காமாட்சி ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே வர்ஷினி வந்துட்டா. இது ரொம்ப பிகாஸ் ஆம்புலன்ஸ் இறக்கிறோன்னா வர்ஷினியும் ஹஸ்பண்டையும் நான் பார்த்து ஞாபகம் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னை வந்து அந்த எமர்ஜென்சியில் அங்கே வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. இந்த ஆஸ்மி எனக்கு எங்கெங்கே வலிக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து என்ன எக்ஸ்ரே அண்ட் சிடி ரெண்டுத்துக்குமே கூட்டிகிட்டு போனாங்க. அது வரைக்கும் நான் பெருசாக நடக்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு கால் எடுத்து கீழே வைக்கும்போது எனக்கு காலுமே வலிச்சுது, அதையும் நான் சொன்னேன். ஸோ சிடி எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாருக்குமே பயம் வந்து தலையில் அடிபட்டிருக்கே, அது ஏதாவது ஆயிருக்குமா பயம் அப்படின்னு. அண்ட் ஒன் திங் நான் எல்லாத்தையும் சொல்லி திட்டு வாங்கிக்கணும், நான் ஹெல்மெட் போடலை. அப்பா வீடு வந்து 2 kilometers ஃப்ரம் மை ஹவுஸ். இதெல்லாம் ரீசன்ஸ் தான். பட் நான் சென்னையில் முன்னாடிலாம் ஹெல்மெட் போடாமல் இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக பெங்களூர் வந்ததுலேருந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டேன். சின்ஸ் இட்ஸ் ரூல் இயர். அண்ட் ஆஃப்டர் ஆக்சிடென்ட் ஐ மேட் அ ப்ராக்டிஸ் ஐ ஷுட், பட் ஐ நாட் ஸ்டார்டட் ரைடிங். வண்டி ஓட்ட ஆரம்பிக்கல. இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கோ இல்லைனா அங்கே ஃபிசியோதெரபிக்கு போகும்போதோ அப்பாவோ பரதோ கிட்ட கூட்டிகிட்டு போனால் கூட போகிறதோட அவ்வளோதான். வண்டி இஸ் கம்ப்ளீட்லி ரூல் அவுட் இன் மை லைஃப்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ தட் ஒன் திங். சிடி ஸ்கேன் போகிறோம். சிடி ஸ்கேன் முடிச்சுட்டு த ஒன் திங் விச் எவ்ரிபடி வாஸ் வெயிட்டிங் இஸ் லைக் மண்டேல எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தோடனே தலையில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மீன் வைல் ஹாஸ்பிட்டலில் வந்து என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அதான் வர்ஷாவோட ஹஸ்பண்ட், வர்ஷினியோட ஹஸ்பண்ட், எங்கள் அப்பா, பரத், அம்மா, ரமணி, வாசு இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ரமணி வாசுக்கு கால் பண்ணி ரமணி வாசுவும் சேர்ந்து அங்கே வந்துட்டாங்க. இத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில். டு பி வெரி ஃப்ராங்க், நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல பிளஸ்டாக பிரச்சனையாக இருக்கும் போதும் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு இத்தனை பேர் என் கூட இருந்தது. ஸோ இந்த 1 year நான் நிறைய பேரை தேங்க் பண்ணணும். பட் நான் யாரையும் குறிப்பிட்டு நேம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நான் நிஜமாவே ஃபீல் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் நான் ஐ டு தேங்க் மெனி பீப்புள் ஹூ ஸ்டுட் பை மீ. எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா, ஃபிசிக்கல் சப்போர்ட்டா, மானிட்டரி சப்போர்ட்டா நிறைய பேர் இருந்திருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ஆஃப்டர் தட்
டாக்டர் வராரு வித் ரிப்போர்ட் வந்துட்டு தலையில் ப்ராப்ளம் இல்லை, தலையில் வந்து சிடியில் என்ன போட்டிருந்ததுன்னா ஒரு அந்த ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது, பட் ஆனால் இன்டர்னலாக எந்த ஒரு ப்ளீடிங்கோ ப்ராப்ளமோ இல்லை அப்படின்றது இருக்குது. அந்த ஸ்வெல்லிங் இருக்குது, அது நாளடைவில் இட் டேக் இட்ஸ் ஓன் டைம் டு ரெடியூஸ், ஏன்னா நல்லாவே இங்கே ஒரு அந்த ஒரு இது இருக்குது அப்படி சொன்னாங்க. அடுத்தது மெயின் பிக்கெஸ்ட் இஷ்யூ என்ன வருதுன்னா, இங்கே இருக்கிற கிளாவிக்கல் போன், இந்த போன் வந்து இங்கே ஆரம்பித்து இந்த ஷோல்டரில் முடிகிற இந்த போன் பேர் வந்து கிளாவிக்கல் போன் சொல்லுவாங்க. இந்த கிளாவிக்கல் போன் இன் மை லெஃப்ட் சைடு இங்கே வந்து இந்த ஒரு நடுவில் ஒரு பீஸ் வந்து இப்படி மேலே இட் broke into pieces. அதில் நடுவில் இருந்த ஒரு பீஸ் வந்து மேலே தூக்கிக்கிச்சு. ஸோ இப்படி தான் அங்கே ஒரு ஃப்ராக்சர் இருக்குது. அண்ட் என்னோட ரிப்ஸில் 2 ஃப்ராக்சர், ஃப்ரண்ட்டில் ஒரு ஐ மீன் இந்த சைடில் ஒரு ரிப்பில் ஒரு ஃப்ராக்சரும் பேக்கில் ஒரு ரிப்பில் ஒரு ஃப்ராக்சரும் இருக்குது. ப்ளஸ் C6 இந்த கழுத்து இந்த ஸ்பைனல் ஸ்பைனல் போன் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து C6 சொல்லுவாங்க, அந்த நெக் ஃப்ராக்சர், அதில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது. ஸோ இவ்வளோ ஃப்ராக்சர்ஸ் 4 ஃப்ராக்சர்ஸ் ப்ளஸ் இந்த ஒரு ஹெட் இன்ஜுரி ப்ளஸ் காலில் வந்து ஸ்லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க. பட் தட் இஸ் நோ ஃப்ராக்சர் ஆர் சம்திங். பட் அது வந்து ஒரு ஸ்வெல்லிங் இருந்தது, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இஃப் அட் ஆல் இஃப் இட் கெட் வர்சன் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. நாங்கள் ஐ திங்க் அன்றைக்கி அப்புறம் அந்த காலை யோசிக்கவே இல்லை, தானாக அது சரியாக போச்சு. ஸோ 1 வீக் டைம் கொடுத்துருந்தாங்க காமாட்சி ஹாஸ்பிட்டலில் டு சி இஃப் தட் போன் அது கொஞ்சம் ஏதாவது ஒரு தானே வந்து ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு லைனில் வருதா, யூனியனில் வருதான்னு பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி இது வந்து சர்ஜிக்கல் இதாக தான், இதில் தான் சரி பண்ண முடியும். பட் வெயிட் ஃபார் அ வீக், லெட் மீ வெயிட் ஃபார் அ வீக் அண்ட் சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு கழுத்துக்கு ஒரு பேண்ட் மாட்டி விட்டுட்டாங்க, ரிப்ஸுக்கு வந்து ஒரு பேண்டு மாட்டி விட்டுட்டாங்க, இந்த கை லெஃப்ட் ஹேண்டை வந்து அந்த செஸ்ட்டில் போட்டிருக்கிற இதோட மாட்டி விட்டுட்டாங்க. நான் உங்களுக்கு இங்கே ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறோம். அப்படி தான் இருந்தேன் ரொம்ப நாளாக நான். வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ யார்கிட்டையாவது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க, பிகாஸ் ஃபார் த கிளாவிக்கல் ஃப்ராக்சர். ஸோ என்னை வீட்டுக்கு ஐ மீன் என்னோட அண்ணா அதை ரமணி வாசு எல்லாரும் ஃபர்ஸ்ட்டாக எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுற வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு எல்லாருக்கும் பை சொல்லி அமிச்சாச்சு. அன்றைக்கி ஈவினிங் மேலே எல்லாரும் இப்படி செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க அண்ட் எல்லாரும் சொல்ல எவ்ரிபடி ஸ்டார்டட் காலிங் என்னாச்சுன்னு கேட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எவ்ரிபடி ஸ்டேட் கோ ஃபார் செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே பரத்துக்கு சர்ஜரி பண்ண அந்த டாக்டர் அந்த ஆர்த்தோ கிட்ட வி வெண்ட் இன் ஃபார் செகண்ட் ஒப்பீனியன். ஐ மீன் ஐ டிட் நாட் கோ. அம்மா வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு செகண்ட் ஒப்பீனியன் போனாங்க. அண்ட் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி பிக். இது வந்து என் கதையை உங்களுக்கு சொல்கிறவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எனக்கு இப்போ தான் அந்த தைரியமும் வந்து. செகண்ட்லி வி ஷுட் நாட் டேக் லைஃப் ஃபார் கிராண்டட்ன்றதுக்கு நான் ஒரு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அவங்க முன்னாடி நிற்கிறேன்னு நான் தோணுச்சு. மேபி வாட் ஐ டூ இஸ் இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இது இவ்வளோ பெரிய வீடியோ அப்லோட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இன் தட் வே வில் கண்டினியூ. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து ஈவினிங் கூட இல்லை, லேட் நைட் 9:30 அந்த மாதிரி வந்து அம்மா எல்லாரும் போச்சு எடுத்துகிட்டு அந்த டாக்டர் கிட்ட போனார். அண்ட் அந்த டாக்டர் ஆக்சுவலி ப்ராக்டிசஸ் இன் த மிஷன். ஐ வுட் ஆல்சோ வாண்ட் டு டெல் இஸ் நேம் இஸ் ஆர்த்தோ நிரஞ்சன். ஸோ அவர் வந்து ஹி ஹாஸ் அ கிளினிக் ஹியர் அட் நங்கநல்லூர் MGR ரோட். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர்ஸ் அண்ட் வாட் ஐ எம் டுடே இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிம். தேங்க்யூ டாக்டர். ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்றது இந்த ஒரு சீரீஸில் உங்களுக்கு நிஜமாவே போக தெரியும். அண்ட் ஐ வாண்டட் டு ரெஜிஸ்டர் எவ்ரி திங் இயர். ஏன் நான் நடுவில் ஐம் கோயிங் அவுட் ஆஃப் த வேஸ், லைக் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு புட் அவுட் வாட் எவர் ஐ ஃபீல். ஏன்னா நான் வந்து எனக்கு கிளாவிக்கல் ஃப்ராக்சர் இருக்கும்போது நான் நிறையா சர்வ் பண்ணி பார்த்தேன். கிளாவிக்கல் ஃப்ராக்சரை பற்றி பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வோ ஒரு வீடியோஸோ ஒரு எஜுகேஷனலாவோ இல்லைனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாவோ எனக்கு கிடைக்கவே இல்லை. அது ஒரு ரெக்கவரியாக இருக்கட்டும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப் இது சர்ஜரிஸ் ரியலி நெசசரியான்றது கூட ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் வந்து நம்மளோட வாட் டு சே கூகுள் பண்ணாலோ இல்லை நான் நிறையா எஜுகேஷனல் ஆர்டிகல்ஸ் படிப்பேன். எப்போயாவது இதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஐ தாட் என்னோட ஸ்டோரி நான் என்னோட சேனலில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சது. ஸோ தட் இஸ் வாட். ஸோ வேர் வி லெஃப்ட் ஈவினிங் ஒரு 8:39 அந்த மாதிரி மேலே அம்மா ரிப்போர்ட்ஸோட போனாங்க. அவரை பார்த்தோன்னா அவர் செம்ம திட்டிருக்காரு. பிகாஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு அ ஃபேமிலி வேர் ஃபர்ஸ்ட் அப்பா தான் போனார் ஒரு குட்டி கை வலின்ட்டு. அதுக்கப்புறம் பரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. பரத்துக்கு அவர் தான் சர்ஜரி பண்ணார். அன்னைக்கு முன்னாடி நாள் எனக்கு ஆக்சிடென்ட் 27 தான், 26 ஈவினிங் நான் அவரை பார்த்துருக்கேன். நான் வரதுக்கு முன்னாடி 25th அன்னைக்கு ஐ மெசேஜ் ஆஸ்கிங் நீங்கள் ஊரில் தான் இருக்கீங்களா, நாங்கள் ரெவ்யூக்கு வரோம்லாம். இஸ் அ பர்சன் ஈ ரிப்ளைஸ் மீ பேக் எவ்ரி டைம். வி ஹேட் வெரி குட் கனெக்ட் வித். அவர் வந்து எப்படி மறந்தீங்க நீங்கள் என்ன, அதுவும் என் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கீங்க, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா, அங்கே தான் இந்த மிஷனில் தான் பரத்துக்கு சர்ஜரி நடந்தது. ஒரு கால் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஓடி வந்திருப்பேனே, ஏன் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு செம்மையாக திட்டிட்டு என்னை வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர சொன்னார். ஸோ உடனே நானும் ஹாஸ்பிட்டல் அம்மா வந்து ஆட்டோ வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம வீட்டுக்கும் அந்த கிளினிக்கும் should be somewhere around half a kilometer, not even half a kilometer. ஸோ அந்த அளவு தான் டிஸ்டன்ஸ். ஸோ கூட்டிகிட்டு போனாங்க அம்மா. அண்ட் ஈஸா ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இமீடியட்லி செட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சர்ஜரி இஸ் த ஒன்லி ஆப்ஷன். பட் ஸ்டில் ஐ வாஸ் ஹெசிடேட்டிங். அதுக்காக அவர் வந்து ஒரு 3 days நம்ம வெயிட் பண்ணலாம், அது நீங்கள் ஆசைப்படுற மாதிரியும் அந்த டாக்டர் சொன்ன மாதிரியும் யூனியனில் இருக்கான்னு பார்க்கலாம், தட் இஸ் நோ சான்ஸ் பட் வி வில் சி அப்படின்னு. அங்கே எனக்கு வந்து வெறும் பேண்ட் அதெல்லாம் போட்டு அமைச்சு விட்டுட்டாங்க. பட் வாட் இஸ் இஸ் லைக் இங்கே வந்து ஃபுல்லாக அந்த டேப் மாதிரி அந்த ஸ்டிக்கர் டேப் இருக்கும்ல, அந்த போன் மூவ் ஆகக்கூடாது, அதே லைனில் இருக்கணும், ஃபுல்லாக டேப் இங்கே ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டு நெக்குக்கும் போட சொன்னார். அண்ட் ஈ கிளியர்லி செட்
இந்த பெயினெல்லாம் கூட பெயின் கில்லரில் சமாளிச்சிடலாம். பட் ஆனால் ரிப் ஃப்ராக்சர் இஸ் நாட் வெரி ஈஸி. அது ரொம்ப கஷ்டம். அண்ட் கம்ப்ளீட் 6 வீக்ஸ் நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டுமே சரியாகும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரிப் ஃப்ராக்சர் நிஜமாக உலகத்திலே யாருக்குமே வரக்கூடாத ஒரு விஷயம் ரிப் ஃப்ராக்சர். அதுவும் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ரிப்பு, பேக்கில் ஒரு ரிப். இப்படி படுக்க முடியாது. என்னால் ஃப்ரண்ட்டில் இப்படி ஃப்ளாட்டாக படுத்து மூச்சு விட முடியாது. இந்த சைட்லேயும் திரும்ப முடியாது. ஐயோ, இட் வாஸ் ஹாரிபிள் இந்த 6 வீக்ஸ். அதெல்லாம் சொல்லிட்டு ஸோ போயாச்சு. 3 டேஸ் கழிச்சு ரிவ்யூ வர சொல்லியிருந்தாரு. ஸோ வீட்டுக்கு போகணும். அந்த 3 டேஸுமே ஐ லிட்ரலி ஈவினிங் அவருக்கு வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணுவேன், என்னால் முடியல. பெயின் கில்லர்ஸில் மட்டும்தான் இருந்தோம். அவ்வளோ பெயின் கில்லர்ஸ் போட்டோம். அண்ட் இஸ் தட் இஸ் ஒன்லி an ஆப்ஷன், வேறு வழியே கிடையாது அப்படின்னு. 3 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி எக்ஸ்ரே எடுக்க சொன்னார். எக்ஸ்ரே எடுத்துட்டு அவரை போய் பார்த்தோம். அண்ட் லிட்டரலாக சாப்பிட முடியாது, மூச்சு விட முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. ரிப் அவ்வளோ வலிச்சிட்டு இருந்தது. இட் வாஸ் எக்டிக் 3 டேஸ். ரிப் ஒரு பக்கம் வலினா இந்த கை வேற ஃபுல்லாக ஸ்லிங்கில் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ கையும் மூவ் பண்ணக்கூடாது. நம்ம லைக் படுத்துக்கவும் முடியாது. சாஞ்சி உட்காந்துக்கிட்டே இருப்பேன். நைட்டு படுக்கணும்னா அழுவேன் லிட்டரலாக. கழுத்தும் வந்து இப்படி திருப்பக்கூடாது. இப்படி மட்டும்தான் பார்க்கணும். அண்ட் நேராக மட்டும்தான் பார்க்கணும். ரைட் லெஃப்ட் சாய எதுவுமே செய்ய கிடையாது. ஏன்னா C6 ஃப்ராக்சர். இட் வாஸ் ஹாரிபிள் ரியலி. இப்போ யோசிச்சு பார்த்தா எப்படி நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னு இருக்கு. ஸோ 3 டேஸ் கழிச்சு எக்ஸ்ரே எடுத்துட்டு திருப்பி அவரை ஈவினிங் பார்க்க போகிறோம். அண்ட் கிளியர்லி ஷோட் அந்த போன் லிட்டலாக இப்படி மேலே தூக்கியே தான் இருந்தது. யூனியன்லேயே இல்லை. ஸோ அது சேர போகிறது இல்லை. அண்ட் ஆல்சோ செட் இந்த 3 நாளே ஒரு அசட்டுத்தனமான தைரியத்தில் தான் நான் உங்களை விட்டு வச்சிருக்கேன். ஸோ எனி போன் அப்படின்ற மாதிரி உடஞ்சி தனியாக இருக்கும்போது தெர் ஆர் சான்சஸ் அது வந்து ஷார்ப்பாக இருக்கும் உடனே. இட் வில் கோ அண்ட் பியர்ஸ் சம் நர்வ் அரவுண்ட் இட். ஸோ இட்ல அகேன் இது வந்து ஒரு பிகர் இஷ்யூவாக மாறிடும். பட் நான் அதுக்காக தான் வந்து உனக்கு ஃபுல் பிளாஸ்டர் போட்டு அமைச்சேன். அந்த போன் வேற எங்கேயும் போய் எதையும் குத்திடக்கூடாது, ஓட்ட போட்டக்கூடாது இந்த நர்வையும். பிகாஸ் அந்த உடஞ்ச போன் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இ செட் ஸோ அடுத்த 3-4 டேஸில் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு. ஐ திங்க் நான் இந்த பிளாட்ஃபார்மில் நான் இதை சொன்னதே இல்லை. ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் இட் நவ். பிகாஸ் இதை நான் சொன்னால் மட்டும்தான் இந்த என்டையர் ஸ்டோரிக்கு ஒரு மீனிங் இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் பெட்டர். அண்ட் இந்த கதையை சொல்கிற காரணமே வந்து இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் சம்படி. அண்ட் அகேன் யாராவது சொம்பு தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஐம் சாரி டு டெல் யூ பீப்பிள், திஸ் இஸ் நாட் ஃபார் சிம்பத்தி. இஃப் இட் இஸ் ஃபார் சிம்பத்தி, ஆக்சிடென்ட் ஆகி அந்த 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ 3 மாதத்தையோ நான் பேசியிருப்பேன். 1 வருஷம் கழிச்சு இப்படி உட்காந்து பேச மாட்டேன். எனக்கு சிம்பத்திலாம் வேண்டவே வேண்டாம். என்னோட கதை யாருக்காவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் என்னை பற்றி கேர் பண்ணுற எல்லாருக்கும் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது, இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றத சொல்லணும்னு நினச்சேன். அது சொல்கிறதுக்கு தைரியம் நிஜமாகவே எனக்கு இப்போ வந்தது. அதனால தான் இது. ஸோ அகேன் வி ஆர் சம்வேர் தேர். ஸோ நான் ஏன் இந்த இதை சொன்னேன்னா, ஐ ஆம் டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர்டென்சிவ். ஸோ 2009 நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஆக்சுவலி. ஸோ அப்போலேருந்து I'm diabetic. So we are 15 years now. I mean, for the last 15 years, I'm diabetic and I'm hypertensive also. I mean, BP இருக்கு எனக்கு, சுகர் இருக்கு எனக்கு. ஸோ இது ரெண்டுமே எனக்கு 15 வருஷமாக இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் மெடிகேஷன்ஸில் இருக்கேன். ஐம் குட். ஸோ இதுதான் வந்து ஒன் திங் ஐ வாண்டட் டு லெட் யூ நோ பிஃபோர் வி குட் கெட் இன் டு த ஆக்சுவல் ஸ்டோரி. ஸோ சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சர்ஜரி பண்ணணும்னா வந்து சுகர்ஸ் கண்ட்ரோல்டாக இருக்கணும். பட் எப்போ நம்ம பெயின் கில்லர் போடுறோமோ, பெயின் கில்லர் இஸ் லைக் பெயின் இருந்தாலே சுகர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பெயின் கில்லர்ஸ் போட்டால் இன்னும் சுகர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு மெயினாக. ஸோ சுகர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால வந்து ஹி ஹேட் ஆஸ்க்ட் மீ டு see one டயபெட்டாலஜிஸ்ட் அங்கே இந்த மிஷனில். ஸோ அவரை பார்த்துட்டு ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கணும். அப்புறம் ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்த்துட்டு ஒப்பீனியன் வாங்கணும். பிகாஸ் ஃபார் எனி சர்ஜரி கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படி சொல்லியிருந்தாரு. ஸோ கடகடன் போய் அடுத்த நாளே ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் பார்த்தோம். ஈ புட் மீ ஆன் ஹை டோசேஜ் ஆன் இன்சுலின் பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், ஏன்னா அப்போ தான் வந்து சர்ஜரி பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்த்தோம், ஒப்பீனியன் வாங்கினோம், எல்லாமே கிளியர் ஆச்சு. ஸோ நம்மளுக்கு சர்ஜரின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள், ஐ மீன் லைக் அகைன் ஆஸ்க் மீ டு கம் பேக் ஆஃப்டர் 3 days. ஆஃப்டர் 3 days என்னோட ரேண்டம் வீட்லேயும் ஐ ஹேட் அ மிஷன். ஸோ வீட்லேயே நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். மை ரேண்டம் வாஸ் கன்சிடபிளி ஓகே. நார்மல்லாம் கிடையவே கிடையாது, எனக்கும் நார்மல் வராது. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் கன்சிடபிளி ஓகே. ஸோ இ ஃபெல்ட் ஓகே, நம்மளுக்கு எல்லாம் ஸோ எல்லாமே கிளியரன்ஸ் கிடச்சிட்டனால ஸோ வி வெண்ட் இன் ஃபார் அ சர்ஜரி ஆன் 3rd June. லிட்டரலாக 2nd June ஈவினிங் டிசைட் பண்ணி 3rd June மார்னிங் சர்ஜரி பண்ணலாம், நீங்கள் மார்னிங் வந்து அட்மிட் ஆனால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ ஹவ் டு சே என்னோட 2 பெரியமாவும் தேவ் பீன் அ பேக் போன். தென் தேர் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறதுலேருந்து எனக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்குறதுலேருந்து தேவர் லிட்டரலி எப்படி சொல்கிறது ஒரு பேக் போனாக இருந்தாங்க என்டையர் ஜர்னியில். ஸ்பெஷல் மென்ஷன் டு உஷா பெரியமா, ஏன்னா வந்து ஷி வாஸ் தேர் அட் பெங்களூர். அது வரைக்குமே அவங்களால ஷி குட் நாட் கண்ட்ரோல் சார், நான் வரப்போகிறேன், நான் வந்து பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சர்ஜரின்னு தெரிஞ்சவொன்னே முன்னாடி நாள் கிளம்பி, எனக்கு சர்ஜரி மார்னிங் தான், சர்ஜரிக்கு முன்னாடி ஷி லேண்டட் ஹியர். ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறதுக்கு முன்னாடி ஷி வாஸ் வித் அஸ். அண்ட் நான் போய் அட்மிட் ஆகும்போது ஷி வாஸ் வித் அஸ் அண்ட் ஷி வாஸ் லிட்ரலி சப்போர்ட்டிங் அம்மா லைக் சம்திங். அம்மா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக பேக் போனாக இருந்தாங்க. அண்ட் வர்ஷினி, ஐ ஷுட் சே உஷா பெரியமா, வர்ஷினி அம்மா 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்கு நடக்கும்போது வாசல்லையே என்டையர் டே இருந்து லிட்ரலி லைக் நம்ம வந்து நான் எங்கள் அம்மா நிறைய நேரத்தில் மிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய நேரத்தில் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பீரியடில் இந்த வாட்டி சத்தியமாக நான் மிஸ் பண்ணல. ஐ வாஸ் ஃபீலிங் பிளெஸ்ட் ஆல் த டைம் ஹேவிங் தீஸ் மெனி பீப்புள், தீஸ் மெனி லவ்ட் ஒன்ஸ் அரவுண்ட் மீ. அண்ட் நிஜமாவே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் அது இப்போ சொன்னால் ரொம்ப ஓவரா சீனாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் நிஜமாவே பேச எனக்கு நான் என்ன மைண்டில் வருதோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் உஷா பெரியமா. மெயினாக லிட்டரலாக 27th விழுந்தேன், 3rd June அன்றைக்கி சர்ஜரி. எல்லாரும் ரொம்ப அம்மாவுக்கு வந்து என்னை பார்த்துட்டு என்னை தூக்கி உட்கார வச்சு பாத்ரூம் போக வைக்கிறதுலேருந்து ஷி இஸ் சப்போர்ட்டிங் மீ ஃபார் எவ்ரிதிங், குளிப்பாட்டுறதுலேருந்து லிட்டரலாக
ஸோ எங்களுக்கு என்ன செய்யணும் ஆக்சுவலாக அப்படின்னு நிறைய இடத்துல வி வேர் மிஸ்ஸிங் இட் அவுட். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு கேரி மீ. நான் படிச்சுட்டு இருந்தேன்னா தூக்கி உட்கார வைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. என்னோட ஃபாதர் ஐ ஹேவ் டு ஷே பரத் வந்து பெங்களூரில் உஷா பிரேமா வீட்டில் தான் இருந்தார். பட் சர்ஜரின்னு உஷா பிரேமா பரத்தும் கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ சென்னையிலன்னு பார்த்தா என்னோட ஃபாதர்லாம் மதுரா எங்கள் அப்பா சிஸ்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்பாவும் சிஸ்டரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஏதாவது வெளியில் வாங்கி தரணும்னா வாங்கி தருவாங்க அந்த மாதிரி. பட் ஒரு வாட்டியும் நான் பாத்ரூம் போகிறதுக்கு நான் படுத்துக்கிட்டு இருப்பேன். சர்ஜரிக்கு முன்னாடியே நான் எழுப்பி உட்கார வைக்கணும்னா அம்மாவால் மட்டும் என்னை எழுப்ப முடியாது. எத்தனை மணினாலும் நான் அப்பாவை கூப்பிட சொல்வேன். என்னோட அம்மா அப்பா நீங்கள் ரெஃபர் பண்ணுறது எல்லாமே என் ஃபாதர்லாம் மதுரலாம் கூப்பிட சொல்வேன். என்னோட மாமனார் வருவார், கை கொடுப்பாரு, லிட்டரலாக கை கொடுத்து என்னை இப்படி தூக்கி உட்கார வைப்பார். இட்ஸ் நாட் ஈஸி. 70 kgs 70 kg தூக்கி உட்கார வைக்கிறது இஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஒரு வாட்டி அம்மா ஆல்ரெடி கையில் ப்ராப்ளம் இருக்குது, அவங்கள எனக்கு கஷ்டப்படுறது அவ்வளோ இதாக இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் ஈவன் ஈஸி. மை ஃபாதர் இஸ் நியரிங் 70 and லிட்டரலி ஒரு வாட்டி கூட ஹெசிடேட் பண்ணாமல் என்ன தூக்கி உட்கார வைப்பார். நான் உட்காந்து அம்மா என்ன பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அண்ட் ரியலி நான் லைஃப்பில் என்ன அவங்களுக்கு திருப்பி பண்ண போகிறேன் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் வந்து ஒரு பாயிண்டில் லிட்டரலாக ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்கும்போது இல்லை நம்ம வி ஹேவ் டு கெட் பேக் டு ஷேப் அட்லீஸ்ட் ஃபார் அம்மா அப்பா மெயினாக அம்மாக்காக அப்படின்னு நான் நினச்ச டைம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வேறாதி சர்ஜரி முடிஞ்சுது. சர்ஜரி அன்றைக்கு 3rd June சண்டே ஐ கெஸ். ஸோ மார்னிங் அட்மிட் ஆனோம். அதுக்கப்புறம் சர்ஜரி முடிஞ்சுது. சர்ஜரி முடிஞ்சோடனே அன்றைக்கு ஆமாம் அன்றைக்கி ஈவினிங்கே பாவம் உஷா பிரேமா த ஓல்ட் ஏஜ் வாஸ் தேர். அண்ட் உஷா பிரேமா வந்து லிட்டரலாக வந்து ஐ வாஸ் சேயிங் நான் அவங்களால தூக்கி உட்கார வைக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா இமீடியட்டாக சின்ஸ் த ரெக்கவரி இஸ் ஃபார் ஷுர் கோயிங் டு டேக் 6 weeks. அதனால் வேறு வழியே இல்லை. அது டாக்டர் கிட்ட கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல் பெட்டை ஒரு ஏஜென்சி மூலமாக அரேஞ்ச் பண்ணி ஹையர் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து போட வச்சுட்டு அந்த தென்னொன்லி ஷி லெஃப்ட். அன்றைக்கி நைட்டே ஷி கேம் இன் த மார்னிங். அன்றைக்கி நைட்டே ஷி லெஃப்ட். லிட்டரலி இவ்வளோ பேர் ஐ மீன் லைக் இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு டூல. ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சில டச்டு மொமெண்ட் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அது லிட்டரலாக அந்த மாதிரி வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஷி லெஃப்ட். அண்ட் அன்னைக்கு வந்து ஷி வாஸ் லிட்டரலி ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருந்தால் தேங்க்யூ ஸோ மச் பெரியமா. எனக்கு தெரியும் அசிங்கமாக திட்டுவேன்னு, பட் ஸ்டில் எனக்கு இப்போ தோணிட்டு அதனால நான் சொன்னேன். அன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணல. என்னோட ஆஃபீஸ் இன்சூரன்ஸில் தான் வந்து எப்படி சொல்கிறது கேஷ்லெஸ் வந்து இது பண்ணிட்டோம். பட் தேர் வேர் சம் இஷ்யூஸ். அன்றைக்கி சண்டே அப்படின்றனால க்ளோஸ். அதனால் அடுத்த நாள் மார்னிங் தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் டியூ டு திஸ் இன்சூரன்ஸ் அண்ட் ஸ்டஃப்ன்றனால அடுத்த நாள் ஐ மீன் லைக் அடுத்த நாளையும் ஸ்டே பண்ண வச்சுட்டு சண்டே மண்டே 2 days we were there and மண்டே ஈவினிங் தான் தே லெஃப்ட். அந்த இன்சூரன்ஸ் கிளியர் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. அகைன் அன்றைக்கி சர்ஜரி அன்றைக்கி வச்சு இருந்தால் ஃபுல் டே வீட்டில் சமைச்சு எல்லாம் பண்ணிவிட்டு சர்ஜரி அடுத்த நாள் இந்த இன்சூரன்ஸ்க்காக அகேன் அம்மா நீ வா, எனக்கு இந்த இன்சூரன்ஸ் பற்றிலாம் கேட்டால் பதில் சொல்ல தெரியல, வான்னு அவளை வர வச்சு லிட்டரலாக ஷி வாஸ் அகேன் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சப்போர்ட் இந்த என்டையர் ஜர்னியில். தேங்க்யூ வசினி அசிங்கமாக திட்டாத. ஸோ அவ்வளோ இருந்தா. ஸோ அன்றைக்கி இன்சூரன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை வீட்டில் விடுற வரைக்கும் அவளும் ஸ்ரீஹரி வாஸ் ஆல்சோ தேர் ஹஸ்பண்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் போத் ஆஃப் தெம். ஸோ அவங்க 2 பேரும் என்னை டிஸ்சார்ஜ் பண்ண வச்சுட்டு வருஷா எங்கள் அப்பா மாற்றி வீட்டுக்கும் இதுக்கும் வருஷா வந்து கையில் பாப்பா வச்சுக்கிட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பா. ஃபுட் வந்து கொடுக்குறதுலேருந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் அசஸ் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ இருந்தா. எங்கள் அப்பா லிட்ரலாக அன்றைக்கி பூரா அந்த கீழே ரிசப்ஷனில் உட்காந்துக்கிட்டே தான் இருந்தார். அதுவும் அந்த இன்சூரன்ஸ் கிளியர் ஆகலைன்னு ஒன்று மேலேயும் கீழேயும் 10 வாட்டி ஏறி இறங்கி அண்ட் இடணும். இதெல்லாம் இப்போ யோசிக்க in one way I feel happy, in one way I feel really bad and I don't know what I'm going to do for everybody ன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் I'll be there for them, for everybody always. டிஸ்சார்ஜ் ஆனோம். ஸோ டிஸ்சார்ஜ் ஆகி சின்ஸ் ஐம் டயபெட்டிக் எனக்கு வந்து மை ரெக்கவரி வாஸ் லிட்டில் ஸ்லோ. ரெக்கவரி ஆஸ் இன் 3 days கழிச்சு திருப்பி அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி 3 days கழிச்சு அவர் வந்து அவரோட கிளினிக்கு ஒரு ரெகுலர் செக்அப் மாதிரி வர சொல்லியிருந்தாரு. போயிருந்தோம். எனக்கு வந்து இந்த அளவு மை ஷோல்டர்ஸ் இது வரைக்கும் முடி இருக்கும். நாட் பிக் ஹேர், எப்பவுமே எனக்கு ஷார்ட் ஹேர் தான். ஸோ அந்த அளவு முடி இருக்கும். எனக்கு வந்து இப்போ எப்படின்னா நம்ம இப்படி குளிக்க முடியாதுல்ல. ஸோ இங்கே சர்ஜரி ஆயிருக்கு. திஸ் இஸ் இங்கே உங்களுக்கு ஸ்லைட் மார்க் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் பிளேஸ் இஸ் லைக் அங்கே தான் சர்ஜரி ஆயிருந்தது. அப்படி குளிக்க முடியாது. செகண்ட்லி May 27 விழுந்தேன்னா June 3 June 6 அப்போல்லாம் சென்னையில் உங்களுக்கு தெரியும் பீக் சம்மர்ஸ். டாக்டர் பார்த்தாரு. எனக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். இத்தனைக்கும் ஃபுல்லாக ஏசியில் தான் இருப்பேன். பட் ஆனாலும் பின்னாடி இப்படியே பட்டுகிட்டே இருக்கும், ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இங்கே வந்து இவ்வளோ ஸ்பாஞ்ச் ஃபஸ்ட் டைம் சர்ஜரிக்கு அப்புறம் அவர் இங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறது. எடுத்து பார்த்தா இந்த இடம் பூரா ஈரமாக இருக்குது. ஆஸ்மி பாய் ஐ சார் இல்லை நான் ஏசியில் தான் இருந்தேன், பட் ஆனாலும் எனக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன். ஈ சார் இமீடியட்லி சீஸ் யூஆர் டயபெட்டிக். முதல்ல போய் நீங்கள் வந்து உங்கள் முடியை வெட்டுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அந்த முடி கொஞ்சம் அந்த புண்ணு மேலே பட்டாலோ இல்லை அந்த முடினால அரை ஸ்வெட்டிங்னால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் டீல் ஃபார் யூ பீயிங் டயபெட்டிக் அப்படின்னாரு. டாக்டர் பார்த்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சு திருப்பி ஒரு பிளாஸ்டர்லாம் போட்டு வெளியில் வந்து அடுத்த செகண்ட் பக்கத்தில் 2 கடை தள்ளி there was one ஒரு ஏசி போட்டு ஒரு ஹைடெக் பார்பர் ஷாப் இருந்தது. இமீடியட்லி வி வென்ட் தேர். ஏன்னா வந்து நான் வெளியில் வரேன், வீட்டை விட்டு வெளில வரனாலே ஹாஸ்பிட்டலுக்காக மட்டும்தான் இருக்கும். வேறு எதுக்கும் ஸ்டிச் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் ஐ கான் ஸ்டெப் அவுட் பிகாஸ் ஹேவ் டு பி இன் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் டியூ டு தி ரிப் ஃப்ராக்சர் அண்ட் ஸ்டஃப். ஸோ அதனால அப்படியே நேராக போகணும். ஐ லிங்க் தட் ஃபோட்டோ சம்வேர் ஹியர். ஸோ போகணும். ஹேர்கட்னா எப்படின்னா பாய் கட் மொத்தமாக வச்சாச்சு. வெறும் பாய் கட் பண்ணி ஒரு பாய் கட்டில் ஒரு மாதிரி ஒரு ஐ வாஸ் லிட்டரலி கிரைங் இந்த பார்பர் ஷாப். லிட்டரல் ஆகுது. ஏன்னா வந்து அவர் சொன்னது ரொம்ப சீரியஸ் நோட்டாவே சொன்னார். ஃபஸ்ட்டு போய் நீங்கள் ஹேர் கட் பண்ணுங்கன்னு, வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு. போய் ஹேர் கட் பண்ணியாச்சு.
கட் பண்ணி வீட்டுக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 3 டேஸ் கழிச்சு போனோம். அண்ட் ஈசஸ் த ரெக்கவரி சீம்ஸ் டு பி லிட்டில் எப்படி சொல்றது, கொஞ்சம் டிலேடா தெரியுது டியூ டு டயபிட்டிஸ். பட் ஸ்டில் வி வேர் டேக்கிங் இன்சுலின், வி வேர் ட்ரைங் டு கண்ட்ரோல் இன் த எவ்ரி பாசிபிள் வே. பட் இந்த பெயின்னாலையும் மற்ற மெடிகேஷன்ஸ்னாலையும் கொஞ்சம் இட் வாஸ் இந்த ஹையர் திங். பட் ஸ்டில் நோ த கோ, வேற ஆப்ஷனும் இல்லை. லைக் வீக்லி ஒன்ஸ் டயபட்டாலஜிஸ்டையும் பார்த்துக்கிட்டு 3 டேஸ் ஒன்ஸ் இவரையும் பார்த்துக்கிட்டு வி வேர் ட்ரைங் டு டூ எவ்ரி பாசிபிள் ஸ்டஃப். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி முடிச்சு மேபி அரௌண்ட் 18-19 டேஸ் கழிச்சு ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணி செட் வி வில் வெயிட் ஃபார் 1 வீக் அண்ட் தென் யூ கேன் கோ பேக் டு பெங்களூர். பெங்களூர் போய் நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் யூர் ஃபிசியோதெரப்பி அப்படின்ட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து May 27 ஒரு ஜூன் 18 ஜூன் 20 வரைக்கும் அரௌண்ட் 23-25 டேஸ் நம்ம கை அந்த லெஃப்ட் ஹேண்டை ஒரு துளி கூட மூவ் பண்ணல. அது அப்படியே ஸ்லிங்குள்ளே தான் இருக்குது. கோயிங் ஃபார்வர்டு கொஞ்ச நாள் ஸ்லிங்குள்ளே தான் இருக்கணும். பட் அவர் வந்து எப்படின்னா ஒரு அந்த ஸ்லிங் வந்து ஐ அட்டாச் சம்வேர், கையில் ஒரு ஸ்லிங்கு இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஸ்லிங்கு, இந்த இடத்த அப்படியே வச்சு இங்கே இந்த செஸ்ட்டில் போட்டிருக்கிறதோட வந்து அங்கே ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்து பிடிச்சிருக்கோம். ஸோ சைட் இந்த எல்போ வரைக்கும் இப்படி இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க, ஆனால் அந்த ஷோல்டர் மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது, வெறும் இந்த எல்போ மூவ்மெண்ட் மட்டும் பண்ணுங்க அப்படி சொன்னார். நான் வந்து ஓகே அந்த எல்போ மூவ்மெண்ட் மட்டும் பண்ண ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் லெஃப்ட்டை நம்ம அசைக்கவே இல்லை, பாடியவே அசைச்சது இல்லை, ஃபுல் பெட் ரெஸ்ட் தான், அப்பயும் பெட் ரெஸ்ட் தான். பட் ஆனால் அந்த மூவ்மெண்ட் மட்டும் நீங்கள் எழுந்து உட்காரும்போது எப்பயாவது பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஒரு 3 டேஸ் இருக்குது. அவரை பார்த்துட்டு இன்னும் அடுத்த 3 டேஸ் கழிச்சு அவரை பார்க்கணும். பார்த்துட்டு இஃப் இஸ் கோயிங் டு சே ஓகே நாங்கள் வந்து வி கேன் ஸ்டார்ட் டு பெங்களூர். அதனால பெங்களூர் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இந்த அவரை பார்த்துட்டு வந்த அன்னைக்கு தான் ஐ ஸ்டார்டட் தட் மூமெண்ட். ஸோ அடுத்த 2-3 டேஸ்க்கு அந்த மூமெண்ட் பண்ணலான்ட்டு 2 டேஸாக அந்த வெறும் இந்த மூமெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் ஆஃப் அ சடன் இங்கே ஆரம்பிச்சு கழுத்தில் ஆரம்பிச்சு கை வரைக்கும் ஒரு அப்படி ஒரு பெயின், அப்படியே வந்து அதை வாட் தே கால் தட் பெயின், ரெக்கரிங் பெயின், அது ஒரு வேர்டு மெடிக்கலி சொல்லுவாங்க. பட் இங்கேருந்து இந்த ஃபிங்கர் வரைக்கும் பெயின் அப்படியே குடஞ்சி வலி உசுறு போகுது. ஐ பிங்கும் எனக்கு என்ன ஆச்சு தெரியல, ரொம்ப வலிக்குது, என்னால் மேனேஜே பண்ண முடியல. இட் ஓல் மீ கம் அண்ட் மீட் மீ இமீடியட்லி அப்படி சொன்னார். நான் போய் பார்த்தேன் அவரை. நீ செட் இமீடியட்டாக போய் எம்ஆர்ஐ எடுக்கணும் உனக்கு, பிகாஸ் சி இதில் ஒரு சில காமெடி ஸ்டஃப் இருக்குது. பட் அது சொன்னால் வந்து கொஞ்சம் காமிக்கலாக இருக்கும். த திங் இஸ் லைக் எனக்கு சர்ஜரி நடக்கும்போது அவங்க வந்து தே ஹவ் கிவன் மீ அனஸ்தீஷியா கொடுத்த 20 மினிட்ஸில் நான் முடிச்சுட்டேன். திருப்பி அனஸ்தீஷியா கொடுத்தாங்க, திருப்பி முடிச்சுட்டேன். லிட்டரலாக எனக்கு சர்ஜரி நடக்கும்போது இந்த ஸ்டேப்லர் போடுவாங்க சர்ஜரி முடிக்கிற டைமில். இந்த இது வந்து ஸ்டிச்சுக்கு பதிலாக இப்போ ஸ்டேப்லர்ஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க. அது ஸ்டேப்லர்ஸ் போடுற முன்னாடியிலேருந்து ஐ வில் கீப் ஆன் சேயிங் என் கழுத்து இப்படி தொங்க விட்டுருக்காங்க. எனக்கு இங்கே ஃப்ராக்சர் இருக்குல்ல, ஸோ எனக்கு கழுத்து வலிக்குது என்ன விடுங்க, எனக்கு கழுத்து வலிக்குது என்ன விடுங்க, என்ன இல்லைனா கழுத்தையாவது தூக்கி வைங்க அப்படின்னு நான் டாக்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அனஸ்தீஷியா சிமா இதுக்கு மேலாம் உனக்கு அனஸ்தீஷியா கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கம்மன் இருமா, செய்யாமல் இருமா அப்படின்னு. லிட்டரலாக எனக்கு ஸ்டேப்லர் போட்டதுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். அண்ட் மை டாக்டர் ஆல்வேஸ் ஐ மீன் லைக் ஒரு அளவு கொஞ்சோண்டு பெயின் பொறுத்துக்கக்கூடிய பர்சனாக தான் ஐ ஹேட் ஆல்வேஸ் பீன். ஸோ சைட் இல்லை உங்களுக்கு ஐ மீன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் போய் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஜென்ரலாக உள்ள பிளேட் உள்ள எனக்கும் பிளேட் வச்சிருந்தாங்க. ஸோ பிளேட் இருக்கும்போது எம்ஆர்ஐ எடுக்க முடியாது. அதுவும் இவ்வளோ early சர்ஜரி முடிச்ச 20-25 டேஸில் எம்ஆர்ஐ எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் ரியலி சேஃப். பட் அந்த பெயின் வந்து என்னால் பொறுத்துக்கவே முடியல. லிட்டரலாக அழுவேன் உட்காந்து, அந்த அளவு பெயின். உடனே ஒரு எம்ஆர்ஐ எடுத்துடணும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் ஒரு எம்ஆர்ஐ போகணும். ஐ மீன் லைக் ஆன் அ ரிஸ்கி திங் தான். எம்ஆர்ஐயில் போய் நீங்கள் படுகிறீங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஹீட் ரேடியேட் ஆச்சுன்னா இமீடியட்டாக சொல்லுங்கள், நிறுத்திடலாம், ஏன்னா உள்ள மெட்டல் இருக்கும்போது எம்ஆர்ஐ எடுக்கிறது சேஃப் இல்லை அப்படின்லாம் பயமுறுத்தினா என்ன செய்வீங்க சொல்லுங்கள். பட் நோ அதர் கோ வி வென்ட் இன் ஃபார் எம்ஆர்ஐ. ஸோ எம்ஆர்ஐயில் வந்து 2 டிஸ்க் பல்ஜ். எனக்கு ஆல்ரெடி நெக் பெயின் வந்து என் கூடயே பிறந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸாக எனக்கு நெக் பெயின் இருக்குது. ஐ ஹாவ் திஸ் ஸ்பாண்டிலிட்டிஸ். ஸோ அது ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. பட் நடுவில் கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி வெயிட் லாஸ் அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போது ஐ மீன் பரத்தோட சர்ஜரி அப்போல்லாம் வந்து கொஞ்சம் பரத்து குளிப்பாட்டுறது, பரத்து கொஞ்சம் அவனோட வெயிட்டை பேர் பண்ணுற அந்த மாதிரிலாம் ஆரம்பித்து கொஞ்சம் வண்டி ஓட்டுனது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறையா செஞ்சப்போ இட் ஸ்டார்டட் அகேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ டிஸ்க் பல்ஜ் இருக்குது அண்ட் இந்த நெக் ஃப்ராக்சருமே கொஞ்சம் வர்சனாக இருக்குது. அண்ட் சம்வேர் இடுப்பு கிட்டையுமே ஏதோ சம் இஷ்யூ. பட் இது எல்லாமும் சேர்ந்து ப்ளஸ் ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த மூமெண்ட்ஸ் பண்ணனால இட்ஸ் பிகம் அ பிக் இஷ்யூ அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போதைக்கு நம்மளால இதுக்கு எதுவுமே சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஒன்லி திங் இஸ் ரெஸ்ட் அண்ட் எஸ்ஓபி மெடிசன்ஸ், பெயின் கில்லர்ஸ். அது மட்டும் தான், ரொம்ப பெயின் தான் பெயின் கில்லர்ஸ். இதுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நல்லா அடிஷனல் ஷீட்லாம் வாங்கி நிறையா மாத்திரை எழுதி கொடுத்து பெங்களூர் அங்கே போய் ஃபிசியோதெரப்பி ஆரம்பின்னு எழுதி கொடுத்து அமைச்சிட்டாரு. ஸோ வி கேம் பேக் டு பெங்களூர் வந்தும் அந்த ஒரு பெயின் மட்டும் எனக்கு போகவே இல்லை. மாத்திரை போடுவேன், நைட்டு வேறு வழியே இல்லாமல் பெயின் கில்லர் போட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வீக்ஸ் தூங்கியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ ஃபிசியோதெரப்பி ஆரம்பித்தோம். இட்ஸ் லைக் மை கம்ப்ளீட் லெஃப்ட் ஹேண்ட். இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து மூவ்மெண்ட்டே கிடையாது, இந்த மூவ்மெண்ட் மட்டும் தான் இருந்தது. ஃபிசியோதெரப்பி போனால் அவர் வந்து அவராக தூக்கி இறக்கி பண்ண வைப்பார். லிட்டரலி ஐ க்ரை டெய்லி இன் ஃபிசியோதெரப்பி. அழுவேன், அப்படி அழுவேன் ஃபிசியோதெரப்பியில். கண்ணில் தண்ணி வரும், அம்மா ஒரு பக்கம் கண்ணில் தண்ணி வரும். பெயின் ரொம்ப மோசமாக இருந்தது. பேசாமல் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் போகலாமா அப்படின்ற மாதிரி சத்யசாய் ட்ரஸ்ட் பெங்களூரில் த்ரூ ஒரு அம்மாவோட கசின், ஐ டு பி தேங்க்ஃபுல் ஃபார் தேம் ஆல்சோ. அவங்க ரெஃபரன்ஸில் அங்கெல்லாம் போய் பார்த்தா வந்து அவங்க வந்து தே கால் இட் அஸ் மசில் தின்னிங் சம்திங் கால் மெடிக்கல் டேர்மில். நம்ம வந்து இந்த கை மூமெண்ட்டே இல்லைன்னா என்னோட ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு மேட்டர் ஆஃப் 1 மந்த்தில் அது வந்து இந்த மசில் வந்து ரொம்ப வீக்கன் ஆகி தின்னிங் ஆகிருக்கும். செகண்ட்லி இந்த டிஸ்க் பல்ஜ் இதனாலையும் சேர்ந்தனால இந்த வலி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 15-20 டேஸ் ஜூலை 2nd வீக் வரைக்கும்
வந்து ஃபிசியோதெரப்பி போயிட்டு இருந்தேன். கொஞ்சோண்டு கையை லைட்டாக இப்போவுமே ஹோம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த அளவு இந்த லெஃப்ட் ஹேண்டை என்னால் இப்போயுமே தூக்க முடியாது. இவ்வளோ தூக்க முடியும். அதுக்கு மீறி தூக்கணும்னா ஏதாவது ஒரு சப்போர்ட்டோட தான் இன்னி வரைக்கும். ஒரு ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்காது, ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்டாக இருக்குது. அதுக்கெலாம் வில் ஸ்பீக் அபவுட் தட். அப்போ வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு 120 டிகிரிஸ்னு வைக்கலாமா? அப்போ வந்து கையை மொத்தமாகவே தூக்க முடியாது. இப்போ இந்த ரைட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் ஹேண்ட் இப்படி தூக்கினா தான் கை தூக்கவே முடியும். அந்த மாதிரி இருக்கும். பட் 3 months அப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ஹேவ் திஸ் இஷ்யூ. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃபிசியோதெரப்பி போகணும், ஸ்லைட் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க ஆரம்பித்தேன். சம்வேர் அரவுண்ட் ஜூலை 15 அந்த மாதிரி வந்து இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்டிச் இருக்குது. நமக்கு ஸ்டிச் இருந்தது. ஸ்டிச் ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணி நம்மளை அமிச்சாங்க. இங்கே வந்து ஜூன் எண்டில் வந்தோம். ஜூன் எண்டில் ஈசட் ஆஃப்டர் வீக் நீங்கள் குளிக்க ஆரம்பிக்கலான்னு. ஸோ கிட்டத்தட்ட 2 weeks, ஜூலை 1st ஜூலை 15th வரைக்கும் அந்த 2 weeksல வீக்லி ஒன்ஸ் தலை குளிப்போம். உடம்புக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாமளாக குளிச்சுட்டு இருந்தோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. ஆல் ஆஃப் அ சடன் இந்த இடத்துல இந்த சர்ஜரி இங்கே தான் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி பபிள் மாதிரி ஒன்று வந்தது. ஃபர்ஸ்ட் டே அந்த பபிளை பார்க்கும்போது பெருசாக டிஃப்ரெண்ட்டாக தெரியல. அண்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து டாக்டரோட வீடியோ கன்சல்ட்டிங் வேறு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் காமிச்சேன். அவர் பார்க்கும்போது இல்லை சம்டைம்ஸ் அந்த ஸ்டிச்சஸ்னால கூட அது அப்படி இருக்கலாம், இட் ஹார்டன் ஆகிடும் கொஞ்ச நாளில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒரு 2 days போச்சு. அந்த பபிள் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருந்தது. என்னோட ஃபிசியோதெரபிஸ்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்களா அது என்னாச்சுன்னு, இது என்னதுன்னு கேட்டிங்களா அப்படின்னாரு. நான் எனக்கு இன்னொரு 2 days கழிச்சு எனக்கு கன்சல்ட்டிங் இருக்குது, நான் அன்றைக்கி கேட்குறேன் அப்படின்னு. அப்புறம் திருப்பி ஒரு அடுத்த நாளே இட் பிகம் ரெட் அண்ட் இட் இஸ் பிகம் நதர் இன்னும் ஒரு சைஸ் பிகராக மாறிச்சு. தட் டே மை ஃபிசியோதெரபிஸ்ட் டோல்ட் மீ இல்லை இமீடியட்லி கால் யுவர் டாக்டர் டுடே அண்ட் டெல் ஹிம் இட்ஸ் லைக் திஸ் அப்படின்னு. நான் உடனே நீங்கள் ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு. இல்லை அதை பார்த்தா வந்து உள்ள சீயா ஃபார்ம் ஆயிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் தேர் இஸ் பிங்க் ஸ்பாட் இன்சைட். இமீடியட்டாக உங்கள் டாக்டர் ரீச் அவுட் பண்ணுங்க. எப்படி சர்ஜரி முடிஞ்சு 45 நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்குது. ஐ கால் மை டாக்டர் அண்ட் ஹி செட் ரைட் அவே இமீடியட்டாக எப்படியாவது சென்னை வந்து சேரு, அது வந்து உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நம்ம இமீடியட்டாக அதை வந்து வி ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் இட், யூ இமீடியட்லி கம் அப்படின்ட்டாரு. ஏன்னா உள்ள பிளேட் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா இட் வில் பி அ வெரி பிக் இஷ்யூ. என் ஃபிசியோதெரபிஸ்ட் பேக்லாம் சொல்லிட்டு இமீடியட்டாக என்ன வேறு ரோட் ட்ரிப் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இந்த மிச்ச ஃப்ராக்சர்லாம் இருக்கிறதுனால ரோட் ட்ரிப் கிடையாது. ரிப் ஃப்ராக்சர் நெக் ஃப்ராக்சர்லாம் இருக்கிறதுனால ட்ரெயின் மட்டும்தான். அதுவும் அந்த பாரத்தில் ஷதாப்தி இந்த மாதிரி நல்லா ஹை கிளாஸாக அப்படி ஆடாமல் அசையாமல் உட்காந்து வரணும்னு நானும் அம்மாவும் இங்கே பாரதியும் அப்பாவையும் விட்டுட்டு நானும் அம்மாவும் வந்து ட்ரெயினில் கிளம்பி சென்னை போகிறோம். மார்னிங் கிளம்பின ட்ரெயின் மத்தியானம் ரீச் ஆகுது. மத்தியானமே டாக்டர் கிட்ட போயாச்சு. அவர் போனோன்னு என்ன பண்ணீங்க நீங்கள், எப்படி திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆகும், சுகர்ஸ்லாம் மானிட்டர் பண்ணீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். சுகர்ஸ்லாம் வந்து எனக்குன்னு ஒரு பாடிக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குமா, அந்த ஒரு லிமிட்டில் தான் இருக்குது, எதுவும் சாப்பிட்றது இல்லை, சுகர்ஸ் ஓகேவா இருக்குது, நீங்கள் சொன்ன ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் ஓகே தான், எனக்கு தெரியல ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும். அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் போய் பிளேடு வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கா அல்லு கிளம்புது, எதுக்கு சார் பிளேடு அப்படின்னா இன்சர்ஷன் இன்க்ளீஷன் அந்த மாதிரி ஒன்று தமிழில் சொல்லணும்னா கிளிய போகிறோம், அவ்வளோதான், அது பண்ண போகிறோம். நான் சொல்லி எனக்கு எதுவும் தரலாம் மாட்டீங்களா, அப்படின்னு அனஸ்தீசியா தர மாட்டீங்களா, அப்படியே தான் கேட்பீங்களா, அப்படியே தான் கேட்பேன், வாய் முட்டுப்பாடு அப்படின்ட்டாரு. படுத்த உடனே லிட்டரலி மேட் அன் இன்சர்ஷன். அதை கிழிச்சு உள்ளே இருக்கிற அவர் வந்து எதிர்பார்த்தது அந்த பபிளில் வரும்னு மட்டும்தான். பட் இப்போ வெரி ஃபெரோஷியஸ் வேர் உள்ளேந்து வருது, தர் இஸ் அ ட்ராக் இன்சைட் த வூண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார். விச் இஸ் எக்ஸ்பெக்டிங் பிளேட் வரைக்கும் கூட இருக்குமோன்னு பயந்தார். இஸ் செட் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். இந்த வந்து உள்ளே இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இப்படியே அடங்கிடுச்சுன்னா வெல் அண்ட் குட். இல்லை அது உள்ளேருந்து டீப்பர் வந்துட்டே இருந்ததுன்னா தென் வி வில் ஹேவ் டு see what we have to do. அவ்வளோதான். இதை சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாரு. வாட் we have to doன்றதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியல. வீட்டுக்கு போயிட்டோம். பட் மென்டலி நானும் அம்மாவும் லிட்ரலாக ரொம்ப ஒரு மாதிரி லோவான ஸ்டேட். நானும் அம்மா மட்டும் தான் வீட்டில் இருக்கோம். மென்டலி வி வேர் லோ. ஸோ அடுத்த நாள் சரி வலி, அதுக்கு அகைன் another செட் ஆஃப் டேப்லெட்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அடிஷ்னல் பேப்பர் போட்டு அவ்வளோ மாத்திரை. அந்த இன்ஃபெக்ஷனுக்கு 5 நாள் அந்த மாத்திரை போட்டே ஆகணும்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங் டோசேஜ் மாத்திரை கொடுத்தாரு. எல்லாமே போயிட்டு இருந்தது. அகெயின் மை ஹேண்ட் வாஸ் பேக் டு ஸ்லிங். நடுவில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்லிங்லேருந்து பார்ஷியலாக அந்த ஃபிசியோதெரப்பிலாம் போக ஆரம்பிச்சோன்னே இறக்கி விட்டுருந்தோம். ஏன்னா எவ்ரி வீக் அவரோட வீடியோ கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சேம் டாக்டர் அவர்கிட்ட போயாச்சு. ஸோ ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் என்ன மத்தியானம் வர சொல்லியிருந்தாரு. அகைன் இது எப்படி இருக்குது, ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், ஏன்னா திருப்பி கிழிச்சிட்டாங்க இந்த இடத்த. ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், என்ன பண்ணலான்ட்டு போகலான்ட்டு அவர்கிட்ட போனால் ஓப்பன் பண்ணும்போதே வெளியில் வருது, உள்ளேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் வெளியில் வருது. அண்ட் அகெயின் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு. இட் இஸ் வெரி டீப்பர். ஐ மீன் த பாத் இஸ் கோயிங் டீப்பர் அண்ட் டீப்பர். அண்ட் ஈ செட் இமீடியட்லி இல்லை திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அது பார்க்கறதுக்கு பிளேட் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் பரவிருக்கு, பிளேட் அடியிலையும் இன்ஃபெக்ஷன் போய் உட்காந்துருக்கு. தெர் ஆர் வெரி ஹை சான்சஸ். அண்ட் அது வந்து பிளேட் அடியோடு நின்னா பரவாயில்ல, அடியில் இருக்கிற போனுக்குலாம் இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சுன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் டீல். ஸோ we have to do a surgery and remove the plate immediately அப்படின்னு சொல்லிட்டார். லைக் நான் சொன்ன மாதிரி இந்த டாக்டர் வந்து எங்களோட ஃபேமிலி டாக்டர். அவர் என்ன சொன்னாலும் தெர் இஸ் ஒரு நோவே கிடையாது. அடுத்ததுக்கு ஈவினிங் போய் அட்மிட் ஆகிடு, இவ்வளோதான், ஈவினிங் போய் அட்மிட் ஆகிடு, சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்றாரு. எனக்கும் அம்மாக்கும் கை கால் புரியல. அம்மா டாக்டர் கிட்டேயோ ஓனறாங்க. மைண்டுக்குள்ளே நிறையா இருக்கும். ஏன்னா போன் சேரவே இல்லை. சர்ஜரி ஆகி 45 நாள் 45 days தான் ஆயிருக்கு. போன் சேரலை. டாக்டர்கிட்ட கேட்குறோம், இப்போ போன் சேரவே இப்போ நீங்கள் பிளேட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பிளேட் ரிமூவ் ஆகி போன் தானே ஏதோ ஒரு ஆங்கிளில் சேர்ந்து வெறும் மூமெண்ட், ஏதாவது ஒரு சில மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்,
மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் வெல் அண்ட் குட் ஃபார் யூ. அப்படி இல்லை, இப்போ கையை தூக்க முடியல, வி ஹேவ் டு கோ ஃபார் வாட் டு சே கரெக்டிவ் சர்ஜரி ஃபியூச்சரில் ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னா தட் இஸ் another ஆப்ஷன். ஸோ இப்போதைக்கு என்ன எதுவுமே கொஸ்டின் கேட்காதீங்க. வி ஹேவ் டு இமீடியட்லி கோன் ஃபார் சர்ஜரின்ட்டு கடகடன் கால் பண்ணி ஆப்ரேஷன் தேட்டர் ஃப்ரீயானு கேட்டுட்டு அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் ஸ்பெஷல் டூல் இருக்குமா, அந்த டூல்லாம் வந்து அவைலபிளான்னு பார்த்துட்டு மற்ற இடத்துல எங்கேயோ பார்த்துட்டு ஈ ஸ்டார்டட் லைக் இமீடியட்லி நீ போய் அட்மிட் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சி வாட்ஸ் எவர் ஐ ட்ரஸ்ட் இம் வெரி பிளைண்ட்லி இல்லைன்னா சொல்லலை. பட் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் என்ன பண்ணலான்னு தெரியல. இமீடியட்லி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர் கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பேசினா இஸ் இட் ஈவன் இஃப் ஐ எம் இன் ஸ்பேஸ் ஐ டூ த சேம் அப்படின்னு சொல்லிட்டாரு. த ஃபர்ஸ்ட் டைம் சர்ஜரி ஆகி த ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து ஓன்னு அழறேன், லிட்ரலி அழறேன். அம்மா ஒரு பக்கம் அழறாங்க, நான் ஒரு பக்கம் அழறேன். தென் ஐ கால் மை பீப்பிள், எல்லாருக்கும் நான் அந்த 2-3 பேர் அவங்க அவங்க எப்படி சொல்லிக்கணும் அவ்வளோதான். ஸோ அது மாதிரி நான் போய் இப்போ அட்மிட் ஆக போகிறேன். என்னோட பெரியமா ஆப்வியஸ்லி அவனுக்கு பெரியமா உஷா பெரியமா அண்ட் ஐ ஹேவ் டு சே ஆன் அ கான்ஸ்டன்ட் பேசிஸ் என்கிட்ட அப்டேட் கேட்குற ஒரு சில லிஸ்ட் இருக்காங்க. அதில் ரமணி வாசு லிட்ரலாக தேவர் பீன் எல்லா பாயிண்ட் ஆஃப் இதுலேயும் இருந்தாங்க. அவங்க அப்பப்போ அப்டேட், எப்போ என்ன இருந்தாலும் இமீடியட் அப்டேட் எப்போ வரட்டும் அப்படின்ற ஒரு கொஸ்டினோட அப்படி அந்த அப்டேட்டில் இருக்கும். அண்ட் மை ஃப்ரெண்ட் ராகவே ஹேவ் டு சே அங்கே உட்காந்து எனக்காக அழகு ப்ரே பண்ணுறது எல்லாம். ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ், பெரியமா உஷா பெரியமாக்கு வாய்ஸ் மெசேஜ், அப்பா வருஷம் வந்தாச்சு, வர்ஷினிக்கு ஒன்று. ஸோ எல்லாருக்கும் சொல்லியாச்சு. பரத் அப்பா இங்கே உட்காந்து அவங்க ஒரு பக்கம் கவலைப்பட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 3:30 டைம் 5 o'clock அட்மிட் ஆகும். எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டு ஒரு அரை மணி நேரம் அழு கடகடன்னு எதையாவது லைட்டாக சாப்பிடு. அவர் வேறு 4 மணிக்கு வரும், அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு வேறு சொல்கிறார். லைட்டாக எதையாவது சாப்பிடு. அண்ட் ஐ வென்ட் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஆக்சிடென்ட் ஆன அன்றைக்கி ஐ வாஸ் 72 kgs if I'm not wrong. அன்றைக்கி போகிறேன் 67 kgs. அவ்வளோ ரணக்குலத்தையும் ஒரு கிளிப்பு 5 கிலோ குறைஞ்சிட்டோமே ஜாலியாக 45 daysல அப்படின்னு ஒரு ஹேப்பன்ஸ். யாராவது கேட்டால் அம்மாலாம் கேட்டால் அசிங்கமாக திட்டுவாங்க. பட் ஸ்டில் ஸோ அட்மிட் ஆயாச்சு. போய் அட்மிட் ஆகி அவர் பிளேட்டும் ரிமூவ் பண்ணிட்டாரு. பிளேட் ரிமூவ் பண்ணும்போது பிளேட்டுக்கு அடியில் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஹி டோல்ட் அஸ். பிளேட் அடியில் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. பிளேட் ரிமூவ் பண்ணியாச்சு. சேருமா சேராதான்ற ஐடியாலாம் இப்போ எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், அதோட அது முடிஞ்சிருச்சு. த நெக்ஸ்ட் டே ஐ காட் டிஸ்சார்ஜ். வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் திஸ் டைம் he said he is going to give me very very high medication அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அகெயின் as usual 2 days once ட்ரெஸ்ஸிங்கு. அதே மாதிரி ஒரு 2 weeks 2 days once 3 days once 2 days once 3 days once ட்ரெஸ்ஸிங் ஓடிக்கிட்டே இருக்குது. கை பேக் டு ஸ்லிங்லேயே தான் இருக்குது, எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. அகைன் அம்மா தான் எழுப்பணும், அம்மா உட்கார வைக்கணும், அப்பா உட்கார வைக்கணும், குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள், பாத்ரூம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள்னு இதே மாதிரி லைஃப் ஓடிட்டுருக்கு. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வருது. ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணுற அன்னைக்கு இந்த கார்னரில் அகெயின் அதே இடத்துல இன்ஃபெக்ஷன் இஸ் பேக். குட்டி பபிள் வந்தாச்சு. செகண்ட் சர்ஜரி முடிஞ்சிச்சு. உள்ள பிளேட் இல்லை, எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஆனால் ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணுற அன்னைக்கு திருப்பி இன்ஃபெக்ஷன் இஸ் பேக் இன் த சேம் பிளேஸ். டாக்டரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு, டென்ஷன் ஆகிட்டாரு, பதட்டம் ஆகிட்டாரு லிட்டரலா. அண்ட் இட் வாஸ் லைக் எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள், உள்ள பிளேட்டும் உள்ள திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன நடக்குது உங்களுக்குன்னு. லிட்டரலா ஹேவ் டு சே இந்த செகண்ட் சர்ஜரி முடிஞ்சு அடுத்த 5 consecutive days ஒரு ஹை டோசேஜ் இன்ஜெக்ஷனாவோ இல்லைனா மெடிசனாவோ எடுக்க முடியாதுன்னு டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த 5 நாள் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் போய் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வருவேன் நான். ஐ மீன் அந்த இதில் தான் ஐவியில் தான் அந்த மெடிசன் கொடுக்க முடியும். லிட்டரலாக அப்பா என்ன கூட்டிகிட்டு வருவார், இல்லை ஆட்டோ இல்லாமல் கூட்டிகிட்டு வருவாங்க. ட்ரிப்ஸ் 5 நாளும் ஏற்றிட்டு வருவோம். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ என் பர்த்டேக்கு கேட்கலாம் விட்டணும் ஏதோ. ஐ மீன் லைக் ஐ நெவர் ஹேட் எனிதிங் ஸ்வீட். சுகர் வந்து ஐ மேட் ஷூர் கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு ஒரு மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட் அவ்வளோ லோவாக இருக்கும். பட் ஸ்டில் ஓகே, செகண்ட் சர்ஜரி முடிஞ்சிச்சு, பிளேட் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்மளுக்கு கை மூவ்மெண்ட் தான், அது வருது வரல அடுத்த ஸ்டேஜ். பட் அட்லீஸ்ட் வி ஆர் அலைவ். ஏதோ அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்து லிட்டரலாக அந்த இன்ஃபெக்ஷனோட பேர் நான் எங்கேயாவது எழுதுறேன், ஏன்னா நான் மெடிக்கலாக எதுவும் தப்பாக சொல்லக்கூடாதுன்னு. ஸோ தட் இன்ஃபெக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் அ காமன் இன்ஃபெக்ஷன். பட் அகேன் அது எந்த ஸ்டேஜுக்கு வேணால் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு பேடான இன்ஃபெக்ஷன் தான் அது. ஸோ டாக்டர் ஒரு வாட்டி ஒன்று சொல்லும்போது அவ்வளோ பயப்படுவோம் நான் அம்மாவும். ஸோ செகண்ட் சர்ஜரி முடிஞ்சு 15 days கழிச்சு திருப்பி ரிமூவ் பண்ணும்போது திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்தாச்சு அதே இடத்துல. அதே மாதிரி அவர் ஏதோ பண்ணி அவர் என்ன சொன்னார், எனக்கே இது புதுசாக இருக்குது, நான் வந்து உனக்கு வந்து ரேலா ஹாஸ்பிட்டலில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காங்க, இந்த இன்ஃபெக்ஷனுக்கு காசு என்னன்னு நம்ம ஏதாவது ரூட் காஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும், நீ போய் அவர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் பாருன்னு ஒரு சர்ஜனே ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட என்ன அனுப்புறாரு. பிகாஸ் நான் ஒரு விசித்திர பிறவி, அவருக்கே என்ன இந்த பாடியில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலன்ட்டு ஈசென்ட். என்னோடையும் அம்மாவோட மென்டல் ஸ்டேட் யோசி பாருங்க. நாங்கள் நிஜமாவே பாதி நாள் நாங்கள் 2 பேருமே பேசி 2 பேருமே அழுதுட்டு லிட்டரலாக ஒரு மாதிரியா நிஜமா சொல்கிறேன், அம்மா இல்லைனா இன்னைக்கு நான் இல்லை, அந்த டாக்டர் இல்லைனா இன்னைக்கு நான் இல்லை, எல்லாரும் ஹெல்ப் மீ, பட் தீஸ் 2 people played a very major role. ஸோ அடுத்த நாள் காலையில் ரயில் ஹாஸ்பிட்டல் போயாச்சு, அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு, போயாச்சு, உட்காந்தாச்சு. அந்த டாக்டர் பார்த்தோன்னே யுவர் பாடி இஸ் ஸோ சென்சிட்டிவ் தட் உனக்கு எப்படி பிளேட் உன் பாடி அதை அக்செப்ட் பண்ணாமல் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கோ, மேபி த இன்டர்னல் அப்சார்பபிள் ஸ்டிச் அந்த இன்டர்னலாக உள்ள தையல் போடுவாங்க. ஐ மீன் ஸ்கின் வந்து லேயராக இருக்கும், அந்த ஒரு லேயரையும் சேர்த்து தைக்கும் போது இன்டர்னல் ஸ்டிச்சஸ் நிறையா போடுவாங்க. அந்த இன்டர்னல் ஸ்டிச் கூட எனக்கு ஒத்துக்காம அவர் பார்க்கும்போது 2 இன்டர்னல் ஸ்டிச் மேலே தூக்கிக்கிட்டு நின்றுச்சு. அவரும் ஒரு அனஸ்தீசியாவும் கொடுக்காம படுக்க போட்டு அந்த இன்டர்னல் ஸ்டிச்சை உருவி போட்டுட்டாரு. அண்ட் he said உள்ள அந்த மாதிரி நிறையா இருக்கும், உனக்கு நிஜமாவே வந்து இன்டர்னல் ஸ்டிச் தான் ஒத்துக்கலை அப்படின்னா மேபி இதோடையே சரியாக போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த இன்டர்னல் ஸ்டிச் வந்து உனக்கு வந்து
திருப்பி நம்ம சர்ஜரி பண்ணி எல்லா இன்டர்னல் ஸ்டிச்சும் ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வேறு என்ன வழி நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் ஐ வாண்ட் டு another specify one more thing. ஃபஸ்ட்டு சர்ஜரி நம்மளுக்கு ஸ்டேப்லர் போட்டாங்க. செகண்ட் சர்ஜரி ஸ்டேப்லர் போட மாட்டேன்னு சொல்லிட்டு கூனிப்பை தையல் அந்த காலத்துலலாம் டெலிவரி ஆனால் போடுவாங்களாம். ஐ மீன் சி செக்ஷன் பண்ணும்போது அந்த கூனிப்பை தையல் லிட்டரலி லைக் கயிறு மாதிரி மூச்சியில் போடுற தையல் தான் எனக்கு போட்டாங்க. செகண்ட் சர்ஜரியில் ஃபஸ்ட் சர்ஜரியில் 15 நிமிஷம் தூங்கிருப்பேன். செகண்ட் சர்ஜரியில் ஸ்டார்டிங்லேயே முடிச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன் போல இருக்கு. அண்ட் லிட்டரலி ஐ நோ வாட் தே வே டூயிங். அந்த ஸ்க்ரூ கட்டுறது, மெட்டல் சத்தம் இதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. அண்ட் தே ஷோட் மீ த பிளேட் அண்ட் ஆல் லைக் அதெல்லாமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ திஸ் ஹேப்பன்ட். ரயில் ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்து அடுத்த நாள் முன்னாடி நாளை விட நல்லா பொலன்னு குண்டா பெருசாகிடுச்சு. ஒரு அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அதே இடத்துல. இந்த வாட்டி என்ன பண்ணாங்க, அண்ட் நிரஞ்சன் டாக்டரோட வைஃப் இஸ் அ கைனிக். ஸோ இ மேட் ஷூர் ஷீ இஸ் ஆல்சோ தேர். வி வெண்ட். ஒரு மத்தியானம் போகணும் நீங்கள் வாங்கன்னு. அவங்க 2 பேரும் முன்னாடி உட்காந்து சொல்கிறாங்க, உனக்காக நாங்கள் வந்து திருப்பதி வேண்டியிருக்கோம், நிஜமாவே நீ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனால் நாங்கள் அங்கே போவோம்னு. வி வேர் ஸோ டிஸ்டர்ப் தட் வி டிட் நாட் ஈவன் ஸ்லீப் வெல். என்னோட டாக்டர் வந்து அவரோட சீனியருக்கு கால் பண்ணி, இஸ் தட் ரியலி ஹியூமன்லி பாசிபிள், இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு. ஆனால் அந்த டாக்டர் கேட்டிருக்காரு, நிஜமாவே நீ உள்ளேருந்து பிளேட் ரிமூவ் பண்ணியா, பிளேட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் எப்படி இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது, என்ன வழி, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு. And he was so pissed off. He was so என்ன அதாவது செஞ்சு எப்படியாவது சரி பண்ணிடணும்னு. அண்ட் த மெடிகேஷன் which I was taking was like டிபி மெடிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா என்ன இன்ஃபெக்ஷன் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு, தோ we know what is the infection, பட் அதனால மட்டும் தான் திருப்பி ரெக்கர் ஆகாதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக லிட்டரலாக I was taking so much of medication that time. ஸோ அன்னைக்கு அகெயின் படுக்க போட்டு, ஐ மீன் லைக் அந்த தட் டே மை இன்ஃபெக்ஷன் வாஸ் ஸோ பிக் தட் அப்படியே ஒரு ஓவர் நைட்டில் அது ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அது வந்து திருப்பி ஒரு இன்க்ளேஷன் பக்கத்தில் பிளேடு வாங்க சொல்லி அங்கேயே படுக்க போட்டு இன்க்ளேஷன் பண்ணி உள்ளேருந்து ஸோ மச் ஆஃப் பஸ் தே ஹேட். ஏன்னா இதெல்லாம் கேட்கறவங்க கஷ்டமாக இருந்தால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுங்க. பட் ஐ வாண்ட் பீப்புள் டு நோ அவர் பர்சன்ஸ் லைஃப் கேன் சேஞ்ச் இன் மேட்டர் ஆஃப் 2 months. லிட்டரலாக தே வேர் ஸ்கிராப்பிங் மை ஸ்கின் டு த போன் பார்க்குற வரைக்கும் லிட்டரலாக அவங்க ஸ்கிராப் பண்ணி உள்ளேருந்து ஒரு இன்டர்னல் ஸ்டிச்சை எடுத்து போட்டு they had sent me. அன்றைக்கே வந்து என்னை எழுப்பி உட்கார வச்சு, ஓகேவா இருக்கியா நீ, பரவாயில்லன்னா ஐ said I'm okay, சரியா போனால் மட்டும் பரவாயில்லன்ட்டு ஒரு மாதிரி ட்ரௌசி ஃபீலிங்லேயே பேசிட்டு they sent me back home and he himself called and got me an appointment for another CT scan இதே இடத்துக்கு to make sure என்னோட இன்ஃபெக்ஷன் போனையும் அஃபெக்ட் ஆகிடுச்சா, போனுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கறதுக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அன்றைக்கி ஈவினிங் திருப்பி ஒரு கேப் பிடிச்சி ஒரு ஸ்கேன் சென்டர், முகம்பாக்கம் ஒரு ஸ்கேன் சென்டர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தட், அதில் போய் போன் ரிலேட்டடாக பார்க்கணுன்றதுக்காக சிடி ஸ்கேன் எடுத்து தட் ஒன் டே ரியலி ஐ மீன் எல்லா நாளும் பெயின்ஃபுல்லான மூமெண்ட்ஸ். பட் தட் பர்டிகுலர் டே உள்ள போன் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்ததுன்னா the next step would be going in for the third surgery and removing that bone itself. இல்லைனா அது பக்கத்து போனுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி the bone will die அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்க் காட் அன்னைக்கு வந்து we came to know அது வந்து போன் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகலன்னு. ஸோ 2 full weeks I was into a very high combination of medications. இந்த இன்ஃபெக்ஷனுக்காக இருக்கிற எல்லா காமன் மெடிக்கேஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு 2 days once 3 days once ட்ரெஸ்ஸிங் போனப்பெல்லாம் வந்து இந்த மேலே இருக்கிற ஸ்கின் மட்டும் வளர்ந்துரும், ஆனால் உள்ளே இருக்கிற ஸ்கின்லாம் வந்து வளராதான். ஸோ சம் மெடிக்கல் டேர்ம் தே கால். அதனால மேலே இருக்கிற ஸ்கின்லாம் திருப்பி வெட்டி விட்டு உள்ளே இருக்கிறத ஸ்க்ராப் பண்ணி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்ட்டு பெயின்ஃபுல் பீரியட் ஆஃப் மை ஹோல் லைஃப். ஸோ ஒரு 2 weeks 2.5 weeks அப்படியே ஒரு செப்டம்பர் 20 வரைக்கும் ஓடிச்சு, இதே மாதிரி ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐ மீன் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து ஒரு மாதிரி ஐ ஸ்டார்டட் கொஞ்சம் எனக்கு ஹேண்ட் மூமெண்ட்ஸ் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. கொஞ்சம் அசன் லைக் இந்த எல்போக்கு மேலே தூக்கவே முடிஞ்சதில்லை. அப்போது நானே பேசிக்காக வீட்டில் கொஞ்சமாக டாக்டர் சொன்ன எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி போக முடியாது ஏன்னா போன் சேரலை, உள்ள பிளேட்டும் இல்லை, டாக்டர் ஃபிசியோதெரப்பி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவரே பேசிக்காக ஒரு 4 எக்ஸசைஸ் சொல்லி தருவார். அந்த 4 எக்ஸசைஸை வச்சுட்டு பேசிக்காக என்ன பண்ண முடியுமோ, லிட்டரலாக ட்ரெஸ் எல்லாம் கையை தூக்கி இப்படி தான் கம்பியில் வச்சுட்டு அந்த மேலே தூக்குற எக்ஸசைஸ், ட்ரெஸ்ஸு போட்டு விடுறதுக்கு ஒரு ஆள், கழட்டி விடுறதுக்கு ஒரு ஆள், குளிப்பாடுறதுக்கு ஒரு ஆள், இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட்ல என்னால் கொஞ்சோண்டு மேனேஜபிளாக ஆக முடியும் அப்படின்னும் போது, அண்ட் டாக்டர் ஆல்சோ செட் செப்டம்பர் 3rd வீக்கில் நானே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஐ மீன் த wound was like from ஜூலை 25th எனக்கு செகண்ட் சர்ஜரி நடந்தது. செப்டம்பர் கடைசி வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் ஓடிட்டு இருந்தது. செப்டம்பர் மிட்டுக்கு அப்புறம் என்னையே செல்ஃப் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க சொன்னார் அவர். ஒன் டே டெய்லி நானே செல்ஃப் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டேன். பட் அவரை வந்து வீக்லி ஒன்ஸ் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு ஸோ ஒரு பாயிண்ட்டில் நான் கொஞ்சம் என்ன மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டைமில் எனக்கு ட்ரெஸ் போடுறதுக்குலாம் வருஷா வரவேன்ட்டு இங்கே பரத் வாஸ் ஆல் அலோன். ஸோ ஐ சென்ட் அம்மா அப்பா, ஏன்னா டாக்டர் சைடு அடுத்த வாரம் எல்லாமே ஓகே வந்தாலும் நான் அனுப்பிச்சு விட்டுறேன் பெங்களூருக்குன்னு. ஸோ அதனால் அம்மா அப்பாவை முன்னாடி இங்கே வரதுக்காக அனுப்பிச்சிட்டு 1 week அப்புறம் ஃபைனலி ஐ கேம் பேக் டு பெங்களூர். செப்டம்பரா, அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக 15 days once, அப்புறம் மந்த்லி ஒன்ஸ்னு செக்அப் ஓடிட்டே இருந்தது. ரொம்ப நாள் வந்து ஐ வாஸ் நாட் எக்ஸ்போஸ் டு வாட் டு சே சன் அந்த மாதிரிலாம் அப்படியே ஸ்கின்னை பார்த்து பொத்தி ஈவன் டில் டுடே இஃப் யூ ஹேவ் டு சீ கம்ப்ளீட்லி. இங்கே வந்து இப்படி ஒரு லைன் இருக்கும்னா இங்கே ஒரு பள்ளம் இருக்கும், லிட்டரலாக இங்கே வந்து ஒரு பள்ளம் இருக்கும். இஃப் யூ நோ, ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ இட் ஆன் வீடியோ, அது வந்து கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாதிரி அறுவப்பாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பள்ளம் இருக்கும், பிகாஸ் அங்கே தான் இன்ஃபெக்ஷன் பீக்கில் இருந்தது, அங்கே தான் எனக்கு வந்து போன் வரைக்கும் ஸ்க்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னி வரைக்கும் நான் போய் கண்ணாடியில் பார்த்தேன்னா என்னோட மைண்ட் ஃபஸ்ட்டு புண் நார்மலாக இருக்கா, புண்ணு எதுவும் பிரச்சனை இல்லையா, அந்த புண்ணில் மேலே எதுவும் இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கறதோட இல்லாமல் பரத் பாருடா நார்மலாக இருக்கா, அம்மா பாருமா நார்மலாக இருக்கான்னு ஒரு 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 சைக்கோ ஆர் வாட் ஐ வுட் சே, ஒரு பயத்தோட பீக்கில் ஒரு பர்சன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அப்படி தான். அண்ட் சென்சிட்டிவிட்டி, இட் இஸ் சூப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பன்.
ஸோ எல்லாம் முடிஞ்சுதா புண்ணு ஐ மீன் ஒரு ஜனவரி டைம்ஸில் திருப்பி டாக்டர் வந்து போய் பார்க்கும்போது ஐ மீன் மூவ்மெண்ட் கொஞ்சம் தைரியமாக பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது வரைக்குமே ரெஸ்ட்ரிக்டடாக பார்த்து பவ்யமாக அப்படி தான் இருந்தோம். ஜனவரிக்கு அப்புறம் இசைட் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் நீ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னதுக்கப்புறம் தான் லெஃப்ட் ஹேண்டை கொஞ்சம் நான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் இந்த ஷோல்டர் வந்து இப்படி தூக்கவே முடியாது. ஸோ இப்போ ஓரளவு தூக்க முடிய ஆரம்பிச்சுது. பட் அது ஃப்ரீயே ஆகலை. ஸோ இப்போ ஜூலை 21 செகண்ட் சர்ஜரியா, டிசம்பர் ஆர் ஜான் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூமெண்ட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சது. ஜனவரிக்கு அப்புறம் எனக்கு அந்த மூமெண்ட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ மீன் லைக் ஐ கேன் டூ ஸ்டஃப் ட்ரெஸ் இப்படி என்னால் நார்மலாக இந்த பனியன் கிளாத் ட்ரெஸ் என்னால் ஈஸியாக ஆக முடியும். இப்போ நம்ம ஒரு ஃபுல் ஹேண்டோ ஒரு 3/4 காட்டன் ட்ரெஸ்ஸோ இல்லை எனி அதர் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் போடவே முடியாது. எனக்கு இங்கே ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்குது. வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் நான் போடுறேன் அப்படின்னா ஐ கான்ட் ரிமூவ். ஏன்னா இங்கே இந்த ஷோல்டர் பால் மூமெண்ட் வந்து எனக்கு ஒன்றும் ஃபுல்லாக வரல. அண்ட் எனக்கு ஓப்பனாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வர மாட்டேங்குது, ஏன் என்னோட யூஷுவல் ரொட்டீனுக்கு வரல அப்படின்ட்டு. அவரை போய் டாக்டர் போய் கேட்டாச்சு. கேட்டதுக்கு போன் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு இந்த இந்த இப்படி ஒரு லைனில் நடு போன் இப்படி மேலே இருந்தது, அதுக்கு தான் இதெல்லாம் வச்சாங்க. ஸோ இந்த நடு போன் வந்து இந்த பக்கம் சேர்ந்துருச்சு, பட் இந்த பக்கம் இப்படி கிராஸ் வச்சா தான் இருக்குது. ஸோ இது யூனியனாக இல்லை, ஆனால் கிராஸாக ஒன்றும் சேரலை ஃபுல்லாக, பட் அதை சுற்றி ஒரு மெம்பரைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபியூச்சரில் சேரலாம், அப்படி சேர்ந்தாலும் கோணையாக சேரும். ஸோ மேபி அப்படி இருக்கிறனால இந்த மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம், இல்லை நாளடைவில் மேபி இம்ப்ரூவ் ஆகலாம். இல்லைனா இவ்வளோ தான், இதை வச்சுக்கிட்டு லைஃப்பை ப்ரொசீட் பண்ணணும். இல்லைனா கரெக்டிவ் சர்ஜரி பண்ணலாம். கரெக்டிவ் சர்ஜரிலாம் இனிமேல் சர்ஜரி அப்படின்ற ஒன்றுக்கே ஐம் நாட் ரெடி. அண்ட் என்னோட உடம்பும் இந்த பிளேஸும் அதை அக்செப்ட் பண்ணாது, என் உடம்புமே அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ இப்போ இதுதான் என்னோட கரண்ட் ஸ்டேட். இதுக்காக ஒரு ஹோமியோபதி டாக்டர், நல்ல ஹோமியோபதி டாக்டர், பரத்தோட ஃபேமிலி டாக்டர் வேலூரில் இருக்காங்க. அவரை போய் பார்த்தா அவர்கிட்ட லிட்டரலாக நான் இப்போ வந்து பேசுகிறத பார்த்தா இவ தெளிவாக பேசுகிறான்னு நினச்சிங்கன்னா நோ, திஸ் இஸ் நாட் மீ. அண்ட் ஐ மீன் லைக் நான் அந்த ஒரு பழைய அனுஷா இல்லவே கிடையாது. ஐ மீன் த இம்பாக்ட் தட் தீஸ் மெனி திங்ஸ் கிரியேட்டட் ஆன் மீ அண்ட் மை லைஃப் இஸ் லைக் ஒரு பயம் எனக்குள்ள இப்போ வந்து ஆக்சிடென்ட்டுக்கோ இல்லை அதுக்கெல்லாம் சத்தியமாக பயப்படல. பட் அதுக்கப்புறம் நடந்த இந்த சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஹஸ் சேஞ்ச் மீ ஆன் த ஹோல். ஐம் நாட் லைக் த யூஷுவல் மீ. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் பி லைக் பிஃபோர். மென்டலி ஃபிசிக்கலி ஐவ் லாஸ்ட் மெனி திங் அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் ரீகெயின் தட் ஆஸ் வெல். ஸோ தட்ஸ் ஆல் அபார்ட். ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போய் பேசும்போதும் he said நார்மலாகவே ஒரு ஃப்ராக்சர் ஆன ஒரு கையோ காலோ வந்து நீங்கள் முன்னாடி மாதிரி ஆனோன்னு நினச்சிங்கன்னா அது ஆகவே ஆகாது. உங்களுக்கு நடந்த இத்தனை இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்படணும். இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அது நடக்காது. வாட் எவர் யூ ஹேவ் ஜஸ்ட் பி ஹாப்பி வித் தட் அண்ட் அதை வச்சு பழக்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ நான் ரொம்ப நிறைய டூ வீலர் ஓட்டுவேன். ஆனால் இன்னி வரைக்கும் டூ வீலர் ஓட்டலை. மே வந்தால் 1 year ஆக போகுது ஓட்டலை. இதுக்கப்புறம் என்னால் ஓட்ட முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் எழுந்து உட்கார முடியுமா, இந்த கையை அசைக்க முடியுமான்னு பயந்த காலங்கள் போய் இப்போ என்னால் கார் ஓட்ட முடியுது. அண்ட் ஐ பீன் லைக் இப்போ ஒரு 2 months நான் ஓட்டுறேன். ஸோ அட்லீஸ்ட் அதுக்கு I have to be thankful to me because I withstood everything and to all the people around me who helped me in all the possible ways. ஸோ அதுக்கு மெயினாக அண்ட் இந்த என்டையர் இதில் I just wanted to tell you one thing. Clavicle fracture is not easy. So any clavicle fracture will hit your neck first. அதனால தான் எனக்கு இப்போ கழுத்து இப்போ வந்து எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம், இப்போ கரண்ட்டாக நான் எப்படி இருக்கேன், it's been 1 year and nothing. முன்னாடி மாதிரி எதுவுமே கிடையாது. மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது எனக்கு, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அண்ட் மை டாக்டர் ஆல்சோ அட்வைஸ்ட் செயின் இப்போதைக்கு போடக்கூடாது பிகாஸ் எனக்கு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் வில் ஃபால் ஆன் என்னோட ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியோட மெயின் ரீசன் 2 வாட்டி அங்கே சர்ஜரி ஆயிருக்கு. செகண்ட்லி இன்ஃபெக்ஷன் ஆன பிளேஸ், த ஸ்கின் இஸ் ஸோ டெண்டர். இப்போ லிட்டலாக இந்த ஹோலில் நீங்கள் நம்ம கை வச்சு அமைக்கினா அது அமுங்குது, அந்த அளவு டெண்டராக இருக்குது. ஸோ என்னால் ஒரு ஜுவல்லோ இல்லை ஒரு சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி எதுவுமே அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம் ஐ கான்ட் திங்க் ஆஃப் இட். மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் as I already said. I need help for certain. ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்கு எனக்கு யாரோடையாவது உதவி வேணும் கண்டிப்பாக. கையை தூக்கி ஏதாவது விஷயம் எடுக்கிறதுக்கோ இல்லை இந்த கையில் வெயிட் லிஃப்ட் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 kgs I can manage. பட் அதுக்கு மீறி ஐம் நாட் ஏபிள் டு. இந்த கை வந்து இட் ஹஸ் பிகம் ஸோ ஹார்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில். இந்த கிளாவிக்கல் ஃப்ராக்சர் ஹஸ் ஹிட் மை நெக். எனி கிளாவிக்கல் ஃப்ராக்சர் வில் ஹிட் த நெக். நம்மளுக்கு ஹிட் பண்ணதோட போகாமல் அங்கே ஒரு C6 ஃப்ராக்சர் வேறு. அதனால எனக்கு வந்து இங்கே ஆரம்பிச்சு என்டையர் கை அண்ட் இந்த பக்கம் ஆல்சோ த என்டையர் நெக் அண்ட் த ஸ்பைனல் கார்ட் இஸ் லைக் very bad. It's in a very bad state and I have pain. ஸோ ரொம்ப மோசமாக cervical பெயின் இருக்குது அண்ட் இட் will be there for life. அது வந்து நம்ம பார்த்து பவ்யமாக அப்பப்போ என்னென்ன பண்ணால் வலிக்குதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணால் வலிக்கலையோ அதை மட்டும் பண்ணிட்டு ஒரு மேனேஜபிள் லைஃபை மெயின்டைன் பண்ணணும். As I said, I'm happy with what I am today. But the trauma will never go. இந்த இவ்வளோ சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்லேருந்து நான் வந்து அந்த ட்ராமா வந்து என்னை விட்டு போகவே போகாது. ஐ திங்க் லைஃப் லாங் அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் ஹோப்ஃபுல்லி இது எல்லாமே இதோடய செட்டில் ஆகிடணும். ஐ ஷுட் பி தோ அந்த பழைய அனுஷாவை வரையணும் இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு நார்மலாக என்னோட லைஃப்பை நானே லீட் ஆல்ரெடி தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக லீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் இந்த ட்ராமாலேருந்து நான் வெளியில் வரணும் இல்லையோ அம்மா ஷுட் கம் அவுட். ஒரு வாட்டி அந்த இன்சிஷனாக இருக்கட்டும், ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸிங் ஸ்கிராப்பிங் எல்லாத்தையும் கூடயே நின்று லிட்டரலாக சொல்கிறோம் டாக்டருக்கு டார்ச் அடிக்கிற வேலை முதல் கொண்டு அம்மா பண்ணியிருக்காங்க. ஸோ ஹட்ஸ் அப் டு தட் லேடி. நிச்சயமாகவே சொல்கிறேன், I am lucky in that way. So seriously, அவங்க இல்லைனா இன்னைக்கு நான் இல்லை. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி. நான் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஐம் சாரி. பட் லிட்டரலி இன்னைக்கு நான் இப்படி உட்காந்து பேசுகிறேன் அப்படின்றதுக்கு ஐம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப், ஐ ஷுட் சே. அண்ட் ஹோப் சம் டே I'll be back like before. தேங்க்யூ ஸோ மச். அது ரொம்ப பெருசாக டீட்டெயிலாக முக்கியம் தான். ஐம் சாரி. பை.